தமிழ்நாட்டில் இருக்குது. அவங்க நம்மகிட்ட வாங்குற பணத்தை வாங்கி அதை என்ன பண்ணுறாங்க, பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா தான் பிரிண்டிங் கொடுக்குறாங்க. நம்மகிட்ட இருக்க ஆர்டினரி பைபிள்லாம் பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா அவங்களோட பிரிண்டிங் கொடுத்து திருப்பி வாங்கி திருப்பி டிஸ்ட்ரிபியூஷன் அதே கிரியோன் வழியாக கொடுக்குறாங்க. இது கிரியோனில் கொடுக்குற பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுப்பாங்க. ஏன்னா இது மேஜரான எல்லா ஒரு தேவைப்படுற இடங்கள், முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிரிசன் தான் முக்கியம். பிரிசன் ஹாஸ்பிட்டல் தான் மேஜராக இருக்குது. ஏன்னா அங்கே தான் மக்கள் வந்து ஆயுதங்களுடைய கடைசிக்கு வந்துடுறாங்க. ஏன்னா பிரிசனில் இருக்கவங்களாம் வாழ்க்கையை வெறுத்து எத்தனையோ கொலை பண்ணவன் அடுத்து நமக்கு வாழ்க்கையே இல்லைன்ற மாதிரி இருக்க டைம் வந்து அந்த வசனங்கள் வந்து உதவி செய்யுது. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்லையும் அவங்க வந்து கவுண்டவுன் கொடுத்துறாங்க. சிலவங்களுக்குலாம் நீங்கள் 1 மாதம் இருப்பீங்க, 2 மாதம் இருப்பீங்க. அந்த டைமில் ஒரு சாட்சிகள் யூஸ் ஆகுது. ஏன்னா நான் ஒரு வேலூரில் என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு இருக்க வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஒரு டிஎஸ்பி, ஒரு ஹை லெவல் போலீஸ் ஆஃபீஸர், அவர் வந்து மெடிக்கல் ரிசப்ஷனிஸ்ட்டை உள்ள வந்து நின்று அவர் அந்த அப்பாயின்மெண்ட் ஆகிறத நிற்கிறப்ப அந்த ரிசப்ஷனிஸ்ட்டை கேட்டிருக்காரு, ஐயா நான் எவ்வளோ பெரிய அதிகாரி இருந்தாலும் டாக்டர் செக் பண்ணிட்டு என்னுடைய 2 கிட்னி ஃபெயிலியர், எனக்கு வந்து 1 or 2 months தான் டைம் கொடுத்துருக்காங்க, எங்களுக்காக வில் யூ ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. உடனே அந்த எங்கள் நண்பர் வந்து உடனே கவுண்டர்லேருந்து எதிர்த்து வந்து ஆண்டவரே இவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஜெபம் இருக்காரு. ஆனால் சிஎம்சியில் அவங்க ஜெபம் நடக்கிறதுனால அவர் இன்னைக்கு நல்லா இருக்காரு. அவர் யாரோ ஒரு டோனர் கொடுத்து இன்னைக்கு அது சூட் ஆகி இன்னைக்கு நல்ல நிலைமையாக இருக்காரு. இன்னும் அவர் பல ஆண்டுகளாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் ஒரு இந்து மனிதர். நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த குடும்பமும் ரசிக்கப்பட்டு இருக்குது. இந்த மாதிரி இந்த பிரிசன் மினிஸ்ட்ரேட் ஹாஸ்பிட்டலில் வந்து முக்கியமான மேஜர் பங்காற்றுறது. இந்த பைபிளோட பிரிண்டிங் காஸ்ட்டும் 50 ரூபாய். நீங்கள் கொடுக்குற ஒரு காணிக்கை வந்து எத்தனை ரூபா கொடுக்குறீங்களோ அது வந்து 50 ரூபாய். ஒரு பைபிளுக்கு வந்து 50 ரூபாய் ஆகிறது. இது நம்ம கொடுக்குற மக்களுக்கு முக்கியமாக ரட்சிக்கப்படாதவங்க நான் கிறிஸ்டியன்ஸுக்கு இலவசமாக கொடுக்கப்படுகிறது. நாங்கள் பணத்தை வாங்கி பிரிண்ட் பண்ணி திருப்பி மக்களுக்கு இலவசமாக கொடுக்கறது வந்து வீணாக போகவே போகாது. ஏன்னா ஆண்டோடைய வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய மெயின் கிதியோன்ஸுடைய மெயின் தீமே பார்த்தீங்கன்னா ஐசாயா 55:11 மாரியும் வேண்டமடையும் வானத்திலிருந்து இறங்கி அவடத்தில் திரும்பாமல் பூமியை நினைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்பியதை செய்து நான் அனுப்புகிற காரியமாகும்படி செய்யும். இதுதான் அதனுடைய மெயின். அதனுடைய வார்த்தை வந்து will not return to him empty. ஒவ்வொரு வார்த்தைக்கு நம்ம கொடுக்குற பைபிள் வந்து வேஸ்ட் ஆகாது. அதனால நம்ம ட்ராக்ஸ் கொடுக்குறப்ப கூட 10 ட்ராக்ஸில் ஒரு ட்ராக்ஸ் ஏதாவது மக்கள் பிரித்து போடுவாங்க, வேறு ஏதாவது கடையில் டிக்கெட்டை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த பைபிளில் நிறையா எரிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் தெலுங்கானாலாம் நிறையா பார்த்தீங்கன்னா ஒரு பைபிளை எரிக்கிறாங்க. ஆனால் எரித்தவர்கள் ஆண்டவர் விடவே மாட்டார். ஒன்று மனம் திரும்ப வைப்பார், இல்லைன்னா அவர் தண்டனை கொடுப்பாரு. இதுதான் முக்கியம். ஆண்டவர் வார்த்தை ஒரு நாளும் வீணாக போகாது. இப்படிப்பட்ட விதிவெண்ணைகளுக்காக நீங்கள் கொடுக்குற காணிக்கை எதுவுமே வீணாகாது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிதியோன்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதா நிறைய பேருக்கு நான் போகிற இடங்களில் கிதியோன்ஸ்னா என்ன தெரியலன்றாங்க. ஏன்னா நம்ம பைபிள் வந்து முக்கியமாக கொடுக்கறது முக்கியமாக என்னன்னா இது வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் ஆர்ம் ஆஃப் சர்ச். சர்ச்சுக்கு வந்து எக்ஸ்டெண்டட் ஆர்ம் ஆஃப் சர்ச். ஏன்னா இதனுடைய மெயின் வந்து ஆத்மக்களை ஆதாயம் பண்ணுவதும் சர்ச்சுக்கு வந்து ஜனங்களை கொண்டு வர ரசிக்கப்பட்ட ஜனங்களை சேர்க்கறது தான் வேலை. ஆனால் நம்ம கொடுக்குற பைபிள் வந்து கண்டிப்பாக எத்தனையோ இந்துக்களை தொட வச்சு கண்டிப்பாக நமக்கு வந்து சர்ச்சை தேடி வருவான். அவன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிப்ரெஷனில் இருப்பான், பிஸ்னஸில் லாஸ் ஆகிருப்பான், அவன் இன்னைக்கு நாளைக்கு சூசைட் பண்ணி செத்துருவான்னு நினைப்பான். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்ச்சில் ஒரு பாட்டோ வசனங்கள் கேட்குறப்ப அவன் எங்கேயோ இருப்பான், எத்தனையோ மைல் கணக்கில் இருப்பான். அந்த வசனம் தொட்டு அவன் அன்னைக்கு ஒரு நாள் சர்ச்சில் வந்து வெளியே உட்காருவான், உள்ளே கூட வரமாட்டான், வெளியே இருப்பான். ஆனால் ஆண்டவர் அது மூலம் தொட்டு அவனை உருவாக்குவார். அதனால ஒரு வெளியேறப்பட்ட ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுவதற்காக செய்கிற ஊழியரை கேள்விப்பட்டீங்க. 5 டைப் ஆஃப் ஊழியம். இது வந்து ஒரு சுவிசேஷன் ஊழியத்தின் ஒரு பங்கு, மேஜர் பங்கு இருக்கிறதுனால நீங்கள் கொடுக்குற காணிக்கை நாம் திரும்ப சொல்லிடுறேன்னா இது நம்மளுடைய குடும்பத்துக்கு நம்மளுடைய பிள்ளைகள் சந்ததிகளுக்கு கொண்டு போய் சேரும். இது நம்மளுடைய கிரெடிட் ஸ்கோரில் எப்படி நம்ம பேங்க்ல அக்கௌண்ட் வைக்கிற மாதிரி நம்மளுடைய பரலோக அக்கௌண்ட்ல இது கண்டிப்பாக சேரும் சொல்லி என்னுடைய செய்திகளாக Hallelujah. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே
கிதியோன் இன்டர்நேஷனல் ஊழியர்கள் மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து வரவேற்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நாளிலும் உங்களை அழைத்து இந்த ஊழியங்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்வதற்கும் மற்றும் இந்த ஊழியம் எப்படி செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கும் நீங்கள் ஜெபிப்பதற்காக உங்களிடத்தில் கேட்பதற்கும் உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கையினால் இந்த ஊழியத்தை தாங்குவதற்கும் எங்களை அழைத்த சபை ஊழியர் மற்றும் சபையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்துரையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. இது ஒரு நம்ம சாதாரண ஊழியம் கிடையாது. இன்னைக்கு உலகம் முழுவதும் வேதம் பரப்பப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு முதன்மையாக இருந்து செய்யக்கூடிய ஒரு ஊழியம் இந்த கிதியோன் இன்டர்நேஷனல் ஊழியம். அல்லேலூயா. புரியுது உங்களுக்கு? உலகம் முழுவதுக்கும் இன்னைக்கு கிட்டத்தட்ட எத்தனையோ 125 200 நாடுகள்ல கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு செல்லும்படியான ஒரு பெரிய வாக்கியத்தை இந்த ஊழியத்தின் மூலம் தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஐநாவுடைய கணக்குப்படி 198 நாடு 200 நாடு தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப 200 நாடுகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தை இந்த ஊழியத்தின் மூலம் கொண்டு போகப்படுகிறது. அல்லேலூயா. இதுக்கு நீங்க நம்ம செய்யக்கூடிய இந்த ஜெபமும் நாம செய்யக்கூடிய இந்த காணிக்கைகளும் ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கு சொந்தமாய் மாறுகிறது. ஒரு வேலை உதாரணம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு 1000 ரூபாய் கொடுக்கீங்கன்னா இதை பிரிண்ட் அடிக்கிறதுக்கு 50 ரூபாய் கொடுத்து அநேகர் உதவி செய்து இந்தியாவை பொறுத்தளவுல அநேக மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் ஒரு ஆளை 1000 ரூபாய் கொடுக்கீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 20 ஆத்துமாக்களுக்கு ஜஸ்ட் யூ கிவ் only 100,000 rupees only. ஒரு 1000 ரூபாய் மட்டும் தான் கொடுக்கீங்க. ஆனா 20 ஆத்துமாக்களுக்கு நீங்க சொந்தக்காரராய் மாறி விடுகிறீர்கள். அல்லேலூயா. இந்த 1000 ஒரு ஆத்துமா பரலோகத்தில் மனம் திரும்பிச்சுன்னா மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஆனா 1000 ரூபாய் கொடுக்கிறதுனால 20 ஆத்துமாக்களை நிச்சயமாய் தேவன் தம்முடைய ராஜ்யத்தில் சேர்ப்பார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவருக்கு இந்த பணிக்காக நீங்க கொடுக்கும்போது இது ஒருவர் வாங்கும்போது அவர் சொன்னது போல ஒரு வார்த்தை கூட வீணா திரும்பார். அல்ல ஒருத்தர் இந்த கிதியோனுடைய புத்தகத்தை வாங்கிட்டு அவங்க அதனால பெறப்படக்கூடிய பயனை அடையாதபடி, ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாள் வீணா தரையில விடாது. அதனால அதை வாங்கிட்டு பயனை அடைய முடியாதபடி யாருமே ஆண்டவரை அறியாதபடி இருந்ததே அல்ல. நிச்சயமா யார் கைகள்ல இந்த வார்த்தை கொடுக்கப்படுகிறதோ, இந்த புதிய ஏற்பாடு கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் நிச்சயமாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. அதனால நீங்க இதற்காக அதிகமாய் கொடுக்கணும். அதிகமாக செய்யும் போது உங்களுடைய பலனும் பரலோக ராஜ்யத்தில் மிகுதியா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. பெரிய காரியத்தை செய்ய போறதில்லை. எவ்வளவோ ஆயிரக்கணக்கான பணங்கள் செலவழிக்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்காக கொடுக்கும் போது அந்த வார்த்தைகளை கொண்டு தேவன் இந்த உலகத்தை ரட்சிக்கிறார். நீங்கள் கொடுத்ததினால் அவர் உங்களையும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் மாறிவிடுகிறார். அல்லேலூயா. தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நான் இந்த வார்த்தை வேதத்தை குறித்து உங்களோடு நான் பேசலாம் என்று இருக்கிறேன். உலகம் முழுவதற்கும் கர்த்தருடைய வார்த்தை செல்ல வேண்டும் என்று நாம் வேதத்தை புதிய ஏற்பாடை உலகத்தில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் இந்த ஊழியத்தின் மூலம் நாம் செய்து வருகிறோம். உலகத்தில் அநேக தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் இந்த ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் நம்முடைய கரத்தில் தந்திருக்கக்கூடிய இந்த வேதத்திற்கும் நமக்கும் எந்த விதத்திலே தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிற ரீதியில உங்களோடு நான் பேச இருக்கிறேன். ஏன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த நாட்கள்ல கிறிஸ்தவங்க வீட்டுல வேதம் இருக்கும். ஆனா கிறிஸ்தவங்க வேதத்தை என்ன செய்யறது இல்ல, வாசிக்கிறதே இல்லை. நேற்று முந்தானத்து நாங்கள் ஒரு இரவு ஜெபக்கூடுகைக்காக ஜாமக்கார பிரேயர் அப்படின்றதற்காக நான் அண்ணன் அப்புறம் இன்னொரு சகோதரர்கள் அந்த திருநெல்வேலி டயசிஸ்ல இருக்கக்கூடிய சுண்டவளை நாஸ்ரேத் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு கிராமத்துக்கு சென்றிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வந்திருப்பாங்க. அப்ப எங்களோட ஜெபத்தை நடத்தினவர் ஒரு கேள்வி கேட்டார். எல்லாம் ஜெபிக்கிறதுக்காக ராத்திரி 9 மணில இருந்து 11 மணி வரை ஜெபிக்கிறதுக்காக ஆர்வத்தோடு ஒரு கூட்ட மக்கள் வந்திருக்காங்க. சிறுவர்கள் வந்திருக்காங்க, வாலிபர்கள் வந்திருக்காங்க, வாலிப சகோதரர் வந்திருக்காங்க. நல்ல கூட்டம், ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ரொம்ப வித்தியாசமாக ஆண்டவர் பயன்படுத்துற நல்லா இருந்துச்சு. அப்போ இந்த வேதத்தை ஒரு தடவை கூட வாசிக்காதவங்க, ஒரு தடவை வாசிருக்கவங்க கை வைத்துங்க.
அவன் கேட்ட கேள்வி, நீங்க கூட வந்திருக்கக்கூடிய இந்த சகோதரர் வேதத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்பதை சொல்வதற்காக அவர் ஒரு கேள்வி கேட்டார். ஒரு தடவை வாசிக்கிறவங்க, ஒரு தடவை கூட அந்த வேதத்தை முழுசா வாசிக்கலாங்க, வாசித்திருக்கிறவங்க அப்படி கை வைக்கலன்னா கொஞ்சம் சொற்ப சிலர் ஜெபிக்க வந்திருக்காங்க, ராத்திரி கண்விழிக்க வந்திருக்காங்க, தங்களுடைய வேலையை போட்டு வந்திருக்காங்க, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள்லாம் போட்டுட்டு ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்காங்க. ஆனா ஜெப வேதத்தை ஒரு தடவையாவது வாசிக்கலாம் அப்படின்னு கேட்டா ரொம்ப சிலர், ஒரு சிலர் தான் நாங்க வேதத்தை ஒரு தடவையாக முழுமையாய் வாசித்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கை வைத்தினாங்க. இன்னைக்கு இந்த வேதத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் எந்த விதத்தில் தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த நாட்களிலே வேதத்தை வாசிக்காத கிறிஸ்தவர்கள் தான் அநேகர் சபையிலே காணப்படுகிறார்கள். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த வேதத்தை நம்ம வாசிக்கணும் அப்படிங்கிற இந்த ரீதியில் தான் உங்களோட நான் பேசி இருக்கிறேன். ஏன்னா இந்த நாட்களில் வேதத்தை வாசிக்கிறதே கிடையாது, யாருமே பைபிள் வாசிக்கிறதே கிடையாது. ஒருத்தர் கூட வேதத்தை வாசிக்கிறவங்க ரொம்ப குறைவான பேர் காணப்படுறாங்க. முந்தி இருந்த காலங்கள் வேற, இன்னைக்கு இருக்கிற காலங்கள் வேற. ஒருவேளை இந்த காலங்களை நம்ம ரெண்டா பிரிச்சிடலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னா அத செல்போனுக்கு முந்தின காலங்கள், செல்போனுக்கு பிந்தின காலங்கள் பிரிச்சிடலாம். ஒருவேளை கிறிஸ்துவின் வருகை நிமித்தம் உலகத்தை ரெண்டா பிரிச்சு வச்சிருக்காங்க, உலக வரலாற்றை ரெண்டா பிரிச்சிருக்காங்க. எப்படி சொன்னா கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி இந்த நாட்களை இரண்டாக, காலங்களை, வருடங்களை பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்களிலே கிறிஸ்தவத்தை, கிறிஸ்தவ சமுதாயத்தையும் நம்ம ரெண்டா பிரிச்சிடலாம். எப்படி அப்படின்னு சொன்னா, இந்த செல்போனுடைய காலத்திற்கு முன்பாக, செல்போனுடைய காலத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சிடலாம். செல்போன் பிஃபோர் செல்போன் இரா, ஆஃப்டர் செல்போன் இரா அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டா பிரிச்சிடலாம். அப்படியாக முந்தி செல்போன் காலத்திற்கு முன்பாக அநேகர் வேதத்தோடு இருப்பார்கள், வேதத்தை வாசிப்பார்கள், வேதத்தின் மேல அவர்களுக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் இருக்கும். இன்னைக்கு வேதத்தை வாசி சொல்றதுக்கு கூட யாரும் இல்லை. நல்லா புரிந்து கொள்ளணும். அப்ப நீ வேதத்தை வாசி, பைபிள் வாசி அப்படின்னு சொல்றதுக்கு கூட யாருமே இல்லை. ஏன்னா வேதத்தை யாருமே வாசிக்கிறது இல்லை. யாராவது நிறைய வீடுகள் எழுதி போட்டிருப்பாங்க, இன்று வேதம் வாசித்தீர்களா, இன்று ஜெபித்தீர்களா அப்படின்னு சொல்லி எழுதி போட்டிருப்பாங்க. நிறைய வீட்டுல எழுதி போட்டிருப்பாங்க. இப்ப அப்படி யாரு, ஏன்னா அப்படி எழுதி போடக்கூடிய ஒரு வீடு இருக்குன்னா அப்படி ஒரு வீடே இல்லை. வீட்டுல அவங்க வசனத்தை எழுதி போட முடியும். நான் வீட்டுல வேதத்தை வாசிச்சாதான் என் வீட்டுல நான் வேதத்தை வாசிச்சியா, இந்த பைபிள் வாசியா அப்படின்னு சொல்லி என்னால எழுதி போட முடியும். ஆனா எனக்கு எந்த வீட்லயும் அப்படி எழுதி போட மாட்டாங்க. ஏன்னா யார் வீட்லயும் பைபிள் வாசிக்கிறது இல்ல, யார் வீட்டுல ஜெபம் பண்றது இல்ல. இப்படித்தான் இந்த கிறிஸ்தவம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இது ஒரு பிசாசு தேவனை அறிந்து கொள்ள முடியாதபடி இந்த செல்போன்ங்கிற ஒரு ஆயுதத்தை கிறிஸ்தவனுடைய கையில கொடுத்து, உலகத்துல எல்லார் கையிலும் இருக்கு, எல்லாரும் இருக்கு, அவங்களை பற்றி சொல்ல வரல. நான் கிறிஸ்தவர்களை கையிலே வேதத்தை வைத்திருக்கிறவர்களே, தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளை குறித்து பேச வருகிறேன். அவர்களிடையே இந்த செல்போனை கையிலே குடித்து வேதத்தை வாசிக்க முடியாதபடி நன்றாக வஞ்சித்து ஏமாற்றி கொண்டு இந்த நாட்களிலே வேதத்துக்கும் நமக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய தூரத்தை பிசாசு ஏற்படுத்தி வைத்து விட்டார். அதான் உண்மை. நீங்க நம்ம பைபிள் வாசிருக்கோமா அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டமான காரியம் தான். ஒரு நாள்ல நாங்க இப்படி சகோதரர் எல்லாம் போகும்போது இதே மாதிரி இன்னொரு சர்ச்சு 12 மணி நேரம் ஆராதனை. அப்பவும் இதை ஒரு கேள்வி சகோதரர் கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, ஐயா ஒரு 100 பேருக்கு மேல இருக்கீங்க, இன்னைக்கு பைபிள் வாசித்தவங்க எத்தனை பேர் கை ஒழித்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்க. நீங்க யாருல ஐயா பைபிள் வாசித்தா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஆராதனை, கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல இருக்காங்க. ஒரு 3 பாட்டி மாதிரி தான் இருந்துச்சுட்டாங்க, அப்படி கை வைத்துனாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அவங்க மற்ற கதையெல்லாம் செய்யாம இருந்திருப்பாங்களா, நண்பர்களோட பேசாம இருந்திருப்பாங்களா, சாப்பிடாம இருந்திருப்பாங்களா, மற்ற தங்களுக்குரிய காரியங்களை செய்யாம இருந்திருப்பாங்களா, செல்போனை உருட்டாம இருந்திருப்பாங்களா, எல்லா காரியத்தையும் செஞ்சிருப்பாங்க. எதை செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்படிதான் இருக்கு, எல்லாத்தையும் செஞ்சிருவாங்க. கிறிஸ்தவங்க இன்னைக்கு எல்லா காரியத்தையும் செஞ்சிருவாங்க. ஆனா எது அடிப்படையாக செய்யணும், எது கீழே அவங்க நிக்கணும், எது அவங்களுக்கு பலமாய் தோன்றுகிறது, எது அவங்களை ஆசீர்வதிக்கிறது, எது அவங்களை தாங்குகிறது, எது அவங்களை நடத்துறது, எதுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மீதி எல்லா காரியத்தையும் என்ன செஞ்சிருவாங்க, கிறிஸ்தவங்க சூப்பரா பண்ணிடுவாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களிலே கிறிஸ்தவத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது. நல்லா புரியணும், கிறிஸ்தவத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது. வேதத்தை வாசிக்காதபடி ஏற்பட்டு சொன்னா கிறிஸ்தவம் அழிந்து போவோம். இது தெரிய மாட்டேங்குது. கிறிஸ்தவம் அழிந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வேதம் நமக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை, இது நம்முடைய தமிழ் மொழியில கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதான் நம்ம புரிந்து கொள்ளணும். உலகத்துல எத்தனையோ 1000 மொழிகள் இருக்கிறது.
இந்த இந்திய தேசத்துல 1550 மொழி இருக்குன்னு சொல்லி இந்திய தேசத்திலே கணக்கு போடுறாங்க. உலகம் முழுவதும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கிறது. ஆனால் சொற்ப ஜனங்களாகிய நாம் நம்முடைய மொழியிலே, நம்முடைய தாய்மொழியிலே நாம் வேதத்தை பெற்றிருப்போம் என்று சொன்னால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. நம்முடைய மொழியிலையா நம்ம இதை வாசிச்சா நம்மளால புரிந்து கொள்ள முடியும். நம்ம பேசக்கூடிய மொழி, நாம் அறிந்திருக்கிற மொழி, நம்ம மற்றவர்களோடு தொடர்பு கம்யூனிகேட் பண்ணக்கூடிய மொழி, அந்த மொழியிலே தேவன் தம்முடைய வார்த்தைகளை இந்த வேதமாக நம்முடைய கரத்திலே நமக்கு தந்திருப்பதுதான் நாம் இந்த உலகத்தில் பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்களேன். இதுதான் பெரிய ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம கரத்துல வச்சுக்கிட்டு இது நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடி, இந்த வேதத்தை வாசிப்பதனால் நாம் பெறக்கூடிய வார்த்தை ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடி பிசாசு இந்த நாட்களிலே நம்முடைய கிறிஸ்தவத்தை அவன் அழித்துக் கொண்டிருக்கிறான். இதை தெரியாதபடி நாம் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு நாமும் அழிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது செய்திக்கு நேராக கடந்து வருவோம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நீதிமொழிய புஸ்தகத்திலே சங்கீத புஸ்தகத்திலே 119வது சங்கீதத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 97வது வசனத்தை யாராவது வாசிங்கள். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். அல்லேலூயா. இது யார் எழுதுறா? உங்களுக்கு நல்லா தெரியும். ரொம்ப ஃப்ரீயா இருந்தாரா? ரொம்ப பிஸி மேன் இல்லாம ஃப்ரீயா இருந்தாரா? ஒரு ராஜா ஐயா, சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு ராஜா. அவர் சொல்றாரு, உம்முடைய வேதத்தில் நான் பிரியமாயிருக்கிறேன், அது நாள் முழுவதும் என் தியானம். அவங்க சும்மா இருக்காரு பாருங்க. தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு கேட்டா, மனுஷங்க கேட்டா எனக்கு நேரமே இல்லை, ரொம்ப 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 பிஸி மாதிரியும், பைபிள் வாசியா நேரமே கிடையாது, ஜெயமணியா நேரமே கிடையாது. எவ்வளவு பெரிய காரியத்தை இன்னைக்கு ரொம்ப பிஸி. நீங்க கிறிஸ்தவங்க வட்டாரத்துல பார்த்தா நேரம் இல்லாதவர்களுக்கு அவங்க பயங்கர பிஸியா இருப்பாங்க. கேட்டா பைபிள் வாசியா நேரமே கிடையாது, ஜெயமணியா நேரமே கிடையாது. ஏன் தாவீது சொல்றாரு, இவங்களை விட பிஸியில குறைஞ்சவரு. அவர் சொல்றாரு பாருங்க, இது அது மேல நான் பிரியமா இருக்கேன், இந்த வேதத்தின் மேல, இந்த வேதத்தின் மேல நான் பிரியமா இருக்கிறேன், இது எனக்கு நாள் முழுவதும் என்னுடைய தியானம் என்று சொல்லி சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே இந்த வேதத்தை நாம் வாசிக்காதபடி நம் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறோம் என்று உங்களுக்கு பல தடவை சொல்லியாச்சு. நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். இந்த வேத வசனத்தை வாசிக்க வேண்டும். இந்த வேத வசனம் நம்முடைய கரங்களிலே தேவனுடைய வார்த்தையாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதை நாம் எத்தனை தடவை வாசித்து இருக்கிறோம்? இதற்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமா? வந்திருக்க மாதிரி கொஞ்சம் பேரா இருந்தாலும் இந்த செய்திக்கு பின்பாக ஆண்டவர் உங்கள் இருதயத்தை இந்த வேதத்தை வாசிப்பதற்கு ஏற்ற விதத்திலே அவர் திருப்பார் என்கிற விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் வேதத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து வேதத்தை வாசிக்கணும். உலகத்துல இந்த வேதத்தை தவிர வேற எதுவுமே பெருசு கிடையாது. இந்த வேதத்தை தவிர, கர்த்தருடைய வார்த்தையை தவிர வேற எதுவுமே பெருசு கிடையாது. அதனால நாம இந்த இடத்தை விட்டு ஆலயத்தை விட்டு கடந்து போகும்போது ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி போன, ஆண்டவரே, இனி நான் இந்த வேதத்தை அதிக நேரம் ஒதுக்கி நான் அடிக்கடியாக மறுபடியும் வாசிப்பேன் என்று சொல்லி இந்த நாளிலே வந்திருக்கக்கூடிய சபையினுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு அவரோடு உடன்படிக்கை ஏற்படுத்திவிட்டு இந்த வேதத்துக்குரிய காரியங்களை உங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு நீங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வீர்கள் சொன்னால் அது நிச்சயமாக உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்திற்கும் இது மிக ஆசீர்வாதமாக அமையும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தை வாசிப்பேங்கிற ஒரு உறுதியோடு இந்த இடத்துக்கு ஆண்டவர் கடந்து செல்ல நமக்கு கிருபை பாராட்டுவாராக. நீங்க இந்த வேதத்தை பார்க்கும்போது, இந்த வேதத்தை ஒரு தடவை கூட வாசிக்கலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, இந்த வேதத்தை ஒரு தடவை வாசிக்கிறதுக்கு ஒரு சிலர் சொல்றாங்க 80 மணி நேரம் போதும்னு சொல்றாங்க. அன்னைக்கு ஒரு சகோதரி அவர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த வேதத்தை வாசிப்பதாக தினந்தோறும் எத்தனை மணி நேரம் நான் வேதத்தை வாசிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க Facebookல ஒரு பதிவை போட்டிருந்தாங்க. ஒரு பெண் போட்டிருந்தாங்க. அப்போ அவங்க எத்தனை நாள்ல வாசிருக்காங்கன்னா தொடர்ந்து 5 நாள் இந்த வேதத்தை வாசிருக்காங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னொருத்தர் ஒரு போதகர் அவர் 78 மணி நேரத்துல நான் வாசித்துட்டேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ரெக்கார்டாக நிரூபிக்கப்பட்ட ஆதாரங்களாக காணப்படுகிறது.
இப்போ ஒரு சகோதரி தினந்தோறும் அவங்களுடைய கொள்கை வேற மற்ற காரியத்தெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 13 அல்லது 14 மணி நேரம் வேதத்தை மட்டும் சத்தமா வாசிக்கணும். அவங்க ஒரு சேலஞ்சை எடுத்து ஒரு பொறுப்பா எடுத்து இந்த காரியத்தை செய்யறாங்க. அவங்க செய்யும்போது அநேகர் அவங்களுக்கு கமெண்ட் போட்டு விடுறாங்க, வேதத்தை இப்படி எல்லாம் ஸ்பீடா வாசிக்க கூடாது, நம்ம தியானிச்சு வாய்க்கணும். அவரு அந்த அம்மா சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா திருப்பி பதில் பண்ணாங்க, இல்ல வேதத்தை எத்தனை நாளில் என்னால வாசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் உறுதி எடுத்துக்கிட்டு இதை வாசிப்பதற்கு அநேக நேரம் ஒதுக்கி நான் வாசிக்கும் போது இந்த வேதத்தை முழுசா வாசிக்கிறதுக்கு நான் எடுத்துக்கொண்ட நாள் எத்தனை நாள் தான்? வெறும் 5 நாள் தான். 5 நாள்ல இந்த பைபிள் வாசி முடிச்சுட்டாங்க அப்படின்னா, இப்போ 5 நாள்ல இந்த பைபிள் வாசி முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற இந்த வேதத்தை ஒரு தடவை கூட நம்ம வாசிக்கலன்னா நம்ம நிலைமையை குறித்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். 5 நாள்ல வாசி முடிச்சுட்டாங்க. ஒருவேளை அவங்க சொல்றாங்க ஒரு நாள் அவங்க ஒவ்வொரு நேரம் எத்தனை மணி நேரம் வாசிச்சேங்கிறத கூட திங்கட்கிழமை 13.5 மணி நேரம் வாசித்தேன், செவ்வாய்க்கிழமை 14.5 மணி நேரம் வாசித்தேன், புதன்கிழமை இப்படியே கணக்கு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 75 மணி நேரத்துக்குள்ள இந்த வேதத்தை 5 நாள்ல வாசித்து அவங்களால முடிஞ்சிச்சுன்னு சொல்லி அவங்க அதை தேவநாம மகிமைக்காக இந்த காரியத்தை செய்வதற்கு தேவன் எனக்கு கிருபை பாராட்டினார், அவருக்கே மகிமை உண்டாகட்டும் சொல்லி தான் வாசித்த 5 நாளில் வாசித்த இந்த காரியங்களை அவர்கள் அதில் பதிவிட்டிருந்தார்கள். தேவனுடைய பிள்ளைங்களே, 5 நாள்ல நீங்க முயற்சி எடுத்து அந்த வேதத்தை வாசிக்க முடியும். ஆண்டவர் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான நாட்களை, லட்சக்கணக்கான நாட்கள் வராது, ஆயிரக்கணக்கான நாட்களை நம் வாழ்க்கையில ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆனால் நாம் ஒரு வேதத்தை ஒரு தடவை கூட வாசிக்கல அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய இருதயம் நிச்சயமாக அவருடைய இருதயம் எப்படி பண்ணும்? வேதனைப்படும். அல்லேலூயா. இந்த வேதத்தை நம்ம வாசிக்கணும், வேதத்துக்கு நம்ம முக்கியத்துவத்தை கொடுக்கணும். இந்த வேதம் தான் எல்லாமாக இந்த உலகத்துல காணப்படுது. இன்னைக்கு அநேக வேதத்தை வாசிக்கிறதுல கிறிஸ்தவங்களா இருக்காங்க. கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்க வேதத்தை தொடாத கிறிஸ்தவங்க உண்டு. நீ வேதத்தை வாசிக்காக இந்தியாவுல ஒரு கணக்கு சொல்றாங்க, அதாவது 100% கிறிஸ்தவர்கள் வேதத்தை தொட்டதே கிடையாது. 100% கிறிஸ்தவங்க வேதத்தை தொட்டதே கிடையாது. வேதத்தை அவங்க தொட்டதே கிடையாது. கிறிஸ்தவங்க தான் ஆலயத்துக்கு போவாங்க, நேரத்துக்கு வருவாங்க, அவங்க இயேசுவை பற்றி தெரியாது, பரலோகம் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. பேர் கிறிஸ்தவங்க. கிறிஸ்தவரா இருக்கக்கூடிய இந்த ஜனங்களுக்கு வேதத்தை அவங்க தொட்டதே கிடையாது, வாசிச்சதே கிடையாது, திருப்பினதே கிடையாது. கோயிலுக்கு போவாங்கன்னா சும்மா போவாங்க, போயிட்டு சும்மா வருவாங்க. அப்போ கிறிஸ்தவர் நிலைமையில கிறிஸ்தவர்களே கிறிஸ்தவனுடைய இந்த காரியங்களை பார்க்கும்போது 85% இந்த வேதத்தை வாசிச்சதே கிடையாது. அதுலயும் 15% கொஞ்சமானவர்கள் தான் என்ன செய்யறாங்க? இந்த வேதத்தை என்ன செய்யறாங்களா? வாசிக்கிறாங்களா? தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதத்தை வாசிக்காதபடி ஒரு மனிதன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இது கர்த்தருடைய வார்த்தை. இது எழுதுறதுக்கு ஆண்டவர் கிட்டத்தட்ட 1400 வருடங்கள் எடுத்திருக்கிறார். 1400 வருடங்களால் அநேக பரிசுத்தவான்களை கொண்டு எழுதி 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 தேவன் இந்த நாட்களிலே தம்முடைய வார்த்தைகளாக முழுமையாக நம்முடைய கரத்துல தந்திருக்கார். இப்ப நீங்க கையில வச்சிருக்க வேதத்தை எழுதுறதுக்கு 1400 வருஷம் ஆச்சு. நீங்க ஒரு கதை எழுதுறாங்கன்னா ஒரு நாள் எழுதுவாங்க. நீங்க மெடிக்கல் புத்தகம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பெரிய இதை விட பெரிய புத்தகங்கள்லாம் உண்டு. இதெல்லாம் 1 மாசம் 2 மாசம் அல்லது 5 மாசம் 10 மாசத்துல நினைச்சுவாங்க உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணி எழுதிட்டே இருப்பாங்க. ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் உண்டு. ஆனால் உங்களுடைய கரத்திலே தேவனால் கொடுக்கப்பட்ட இந்த வேதம் எழுதப்படுவதற்கு எத்தனை வருடங்கள் எடுக்கப்பட்டு இருக்கிறது? 1400 வருஷம். அப்ப 1400 வருஷங்கள் அநேக பரிசுத்தவான்களிடத்தில் தேவன் சொல்லி எழுதி வைத்த இந்த வேதத்தை நம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறோம். வாழக்கூடிய கொஞ்ச நாட்களிலே இந்த வேதத்தை நாம் வாசிக்காமல் விடுவோம் என்று சொன்னால் நாம் வாழ்க்கையிலே நாம் தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறவர்களாய் காணப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேதத்தை வாசிக்கணும், நீங்க வாசிக்கிறதே இல்லை. சரி, இந்த வேதத்தினால் வரக்கூடிய ஒரு சில ஆசீர்வாதங்களை அநேகம் உண்டு. அது ஒரு சில ஆசீர்வாதங்களை மட்டும் இந்த நேரத்தில் உங்களோடு நான் பேசிக்கொண்டு நீங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும்போது வேதத்தை வாசிப்பேன் என்கிற ஒரு உறுதியோடு கடந்து செல்வதற்காக தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபித்து விட்டு நம்ம கடந்து செல்லலாம். எடுத்தவர்கள் வாசிப்போம். தேவனுடைய பிள்ளைங்களே, யோவான் எழுதின சுவிசேஷத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 1ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை யாராவது வாசிங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 2வது வாசிப்போம். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அப்படியே 14வது வார்த்தை வாங்குமா? அந்த வார்த்தை மாம்சமாகி
கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப ஆதியில என்னதான் இருந்துச்சா? இந்த வார்த்தை தான் இருந்துச்சா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்துச்சு. அவன் தேவன் எப்படி இருக்காரு? வார்த்தையா இருக்காரு. நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த வார்த்தை தேவனாய் இருக்கிறது, அது ஆதியிலும் இருந்தது. இந்த நாட்களில உங்கள் கையில இருக்கக்கூடிய இந்த வார்த்தை எப்படி இருக்கிறது? தேவனாய் இருக்கிறது. இவர்தான் வார்த்தை, இந்த வார்த்தை தான் தேவன். இவர்தான் என்ன செய்யறாரா? மாம்சமாகி 14 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மாம்சமாகி இந்த வார்த்தை மனிதனாக இந்த பூமிக்கு இயேசு என்ற நாமத்தோடு வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் அந்த வசனம் சொல்லுது, அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்றால் வார்த்தை உங்களோடு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து உங்களோடு வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நீங்க வேதத்தை வாசிக்கிறன்னா இயேசுவை புறம்பே தள்ளுகிறீர்கள். நீங்கள் வேதத்தை வாசிக்கிறனா தேவனை நீங்கள் அள்ள தட்டுகிறீர்கள். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் வேதத்தின் ரகசியங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாய் என்கிறார் என்று சொல்லி ஓசியாவினுடைய புத்தகத்தில் நாம் பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை உங்களிடத்திலே உங்கள் இருதயத்திலே காணப்படும் போது இயேசு உங்களோடு வாசம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் போகும்போது அவர் சொல்றாரு, வேதத்தில் அநேக இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, நான் உங்களோட இருக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் பார்த்தாலும் சேர்க்கலாம், புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து கடைசியாக அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எடுத்து தம்முடைய சீஷர்களுக்கும் மற்றும் தம்மை சார்ந்தவர்களுக்கும் தன்னை உயிருள்ள ஜீவாதிபதியாக, உயிருள்ள கிறிஸ்தாந்தமாக, உயிருள்ளவராய் காட்டின பின்பு அவர் உலகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக, பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக அவர் தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு வரைந்தவும் சொல்லுங்க, சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்ப தேவன் சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருக்கிறார்னா அவர் எப்படி இருக்க முடியும்? இந்த வார்த்தையாகத்தான் அவர் நம்மோடு கூட இருக்க முடியும். அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்ககிட்ட இல்லைன்னா ஆண்டவர் உங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம். நீங்க இந்த வார்த்தையை வாசிக்கலன்னா ஆண்டவர் யார் கூட இருக்கான்னு சொல்லவே முடியாது. இந்த வார்த்தை எந்த அளவுக்கு உங்கள் இருதயத்தில் இருக்குதோ அந்த அளவுக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பதை நீங்கள் உணர முடியும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இவர் வார்த்தையா இருக்கிறார். இன்னைக்கு இந்த வார்த்தையை வாசிக்கிறதே இல்ல. எல்லா காரியத்தையும் ஆண்டவர் யார் கூட இருக்கான்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவங்களை பார்த்து அழகா சொல்லுவாங்க, ஏசப்பா என் கூட இருக்காரு. எப்படி இருப்பாரு? நீங்க பைபிள் வாசிங்க, பைபிள்லாம் நான் வாசிக்கிறது இல்ல. அப்ப எப்படி ஆண்டவர் கூட இருப்பாரு? நீங்க வேதத்தை மறுபடியும் வாசிச்சு இந்த வார்த்தைகளை உங்கள் இருதயத்தில் நீங்கள் பதிப்பீர் என்று சொன்னார், இந்த வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவத்தை கொடுப்பீர் என்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்தான் சொல்றாரு, நானே நீங்கள் தங்கக்கூடிய ஆலயம் என்று சொல்கிறார். எப்படி அவர் ஆலயமாக, நீங்கள் தங்கக்கூடிய ஆலயமாக உங்களிடத்தில் அவர் வாசம் பண்ண முடியும் என்றால் இந்த வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கும் போது அவர் உங்களோடு வாசம் பண்ணக்கூடிய தேவனாய் காணப்படுகிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. பைபிள் தான் உங்களுக்கு எல்லாம், இந்த வார்த்தை தான் எல்லாம். இதை வாசிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதை நீங்கள் உணர முடியும். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பதை நீங்கள் அனுபவிக்க முடியும். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலம் உங்களோடு இருந்து உங்களோடு பேசுவதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கக்கூடிய தேவன். அல்லேலூயா. அவர் வார்த்தையாக நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வார்த்தையாக நம்மோடு கூட இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் வார்த்தை. இரண்டாவது ஒரு காரியமாக பார்ப்போம் தேவனுடைய பிள்ளைகளே. இதுல கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஓசியா தீர்க்கதரிசியுடைய புத்தகத்தின் நேராக திருப்பிக் தேவனுடைய பிள்ளைகளே. அதுல கர்த்தருடைய வார்த்தை வாசிங்கள். ஓசியா 4ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிங்கள். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தால் ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் உங்க கூட இருக்காருங்கிறத முதல் காரியமாக உள்ளத்தில் சொன்னேன். இரண்டாவது காரியமாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். நீங்க பெற்றோரா இருக்கலாம், நீங்க ஒரு வேலை தாத்தா பாட்டியா இருக்கலாம். நம்முடைய பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம பல விதத்துல பிரயாசப்படுறோம். பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகிறோம், பல காரியங்களை செய்து கொண்டு வருகிறோம். நல்லா புரிந்து கொள்ளும். நீங்க
பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக எத்தனையோ அர்ப்பணிப்பான காரியங்களை நாம் செய்து கொண்டு வருகிறோம். எவ்வளவோ காரியங்களும் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் நம்முடைய பிள்ளைகளுக்காக மட்டுமே இருக்கிறது. நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லா ஸ்கூல்ல படிக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா வாழணும், நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில நல்ல தொழில் பெற்று அல்லது வேலை வாய்ப்பு பெற்று முன்னேறணும், நம்ம பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படணும், நம்ம பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். இந்த ஒண்ணுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெற்றோருக்கும் உள்ளத்துல காணப்படக்கூடிய ஒரு பெரிய வாஞ்சை. ஆனா ஆண்டவர் சொல்றா பாருங்க, நீ வேதத்தை மறந்துட்டீன்னா உன் பிள்ளையை நான் மறந்துவேங்க. ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கணும்னா யார் மட்டும் தான் ஆசீர்வதிக்க முடியும்? கர்த்தர் மட்டும் தான் ஆசீர்வதிக்க முடியும். அப்படிதானே? கர்த்தர் ஒருவர் தான் ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நம்முடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அவர் மட்டும்தான் நம்ம ஆசீர்வதிக்க முடியும். அந்த ஆசீர்வாதத்தை அவர் தருவதற்கு ஒரு காரியத்தை அவர் முன்னிறுத்துகிறார். என்ன அப்படின்னு சொன்னா, நீ வேதத்தை மறந்தா உன் பிள்ளையை ஆசீர்வதிக்க முடியாதபடி நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். நீங்க பாருங்க, பைபிள் வாசிக்காம நம்ம பிள்ளைங்க அப்படி செய்து இப்படி செய்து அநேக குடும்பங்கள்ல பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைங்க 24 மணி நேரம் கையில செல்போன்ல தான் இருப்பாங்க. அவங்களுக்கு செல்போன் மட்டும் போதும். ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் ஆச்சரியமா தெரியும். நான் நிறைய இடங்களை இதை குறித்து பேசியிருக்கேன். எல்லா உலகத்துல நீங்க எதை பார்த்தாலும் டீயா, எனக்கு டீ பிடிக்கும்மா, ஒருத்தன் எனக்கு காபி தான் பிடிக்கும்மா, சிலவங்க எனக்கு ஹார்லிக்ஸ் தான் பிடிக்கும்மா, சிலவனை பார்த்தா எனக்கு சிக்கன் பிடிக்கும், மட்டன் பிடிக்கவே பிடிக்காதுமா. உலகத்துல பிடிக்கும்னு ஒரு சாரார் உண்டு, பிடிக்காதுன்னு சொல்லி ஒரு சாரார் உண்டு. அது நல்ல காரியமா இருந்தாலும் சரி, கெட்ட காரியமா இருந்தாலும் சரி. பிடிக்கும்னு ஒரு சாரார் உண்டு, பிடிக்காதுன்னு அடுத்த சாரார் உண்டு, ஒரு கூட்ட மக்கள் உண்டு. ஆனா செல்போனை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி யாராவது ஒருத்தர் சொல்லி இருக்கிறத நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு ஒரு பெரிய கொஸ்டினாவே இருக்காது. எவனாவது செல்போனை டிவி கூட பார்க்கும்போது நான் டிவி பார்த்தது இல்லை, எனக்கு டிவி பார்க்கறதே பிடிக்காது, பார்த்தாங்க எனக்கு தலைவலிக்கு எரிச்சலா இருக்கும். செலவும் பார்ப்பான், அவன் ஆண்டவர் அறியாதவனா இருந்தா கூட சொல்லுவான் சினிமாவா, எனக்கு இந்த சினிமா பார்க்கறதே பிடிக்காது, நான் சினிமாவே பார்த்தது இல்லை, எவன் போய் அதை போய் 2 மணி நேரம் உட்காந்து பார்ப்பான், பிடிக்காது. இப்படி உலகத்துல எந்த பாவ காரியமா இருந்தா கூட சிலர் பிடிக்காதுன்னு சொல்லக்கூடிய காரியங்கள் உண்டு. ஆனா இந்த நாட்களில எந்த ஒரு மனுஷனாவது பிறந்த குழந்தையிலிருந்து வயசாகக்கூடிய சாவரத்து நிலையில இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட எந்த மனுஷனாவது எனக்கு இந்த செல்போனு பிடிக்காதுன்னு சொல்லி யாராவது சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் எடுத்தாலும் செல்போன் கையில தான் இருக்காங்க. சின்ன பிறந்த குழந்தையிலிருந்து என்ன செல்போன் தான் கையில இருக்காங்க. எனக்கு தெரியும், வயிற்றுல பிள்ளை இருக்கு, என் பிள்ளைக்கு செல்போன் வாங்கினவங்க எனக்கு தெரியும். பிள்ளை எனக்கு வைக்கவே இல்லை, அது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு தெரியல, அது உள்ள பிறந்த இப்ப வெளியே வரணும், அது எந்த கண்டிஷன்ல இருக்குன்னே தெரியல, டாக்டருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா என் பிள்ளைக்காண்டி நாங்க செல்போன் வாங்குறேன்னு சொல்லி கடையில போய் பிள்ளைக்காண்டி செல்போன் வாங்கின ஆட்கள் எனக்கு தெரியும். எந்த நிலைமையில இந்த உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு யோசிச்சு பாத்தீங்களா? பிள்ளை பிறந்த கண்ணை மூடி தாயை தவப்பன பாக்குதல் தெரியல, அதுக்கு முன்னால என்னத்தை கொண்டு நீட்டிடுறாங்க, என்னத்தை கொண்டு நீட்டிடுறாங்க, செல்போனை கொண்டு நீட்டிடுவாங்க. பாருமா பாருன்னு சொல்லி அது 40 நாள்ல தான் சொல்றாங்க, அறிவியல் ரீதியா சொல்றாங்க. அதுக்கு கலரே தெரியும், அது வரை கலர் பிளைண்ட்னஸ்ல இருக்கும், அதாவது அதுக்கு கலர் தெரியாது, பிளாக் அண்ட் ஒயிட் தான் தெரியும். அதே போல 40 நாள் கழிச்சு கலரை தெரியும். அந்த பிள்ளைக்கு 40 நாள் கலர்ஃபுல்லா என்னமோ பிள்ளைய காட்டுவாங்க, அதை பாருங்க, அதை பார்த்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு 8 மாசத்துல எங்க வீட்டுக்கு ஒரு குடும்பம் 2 பிள்ளைகள் வந்திருந்தாங்க. அந்த குழந்தை 8 மாசம் டிவில ஒன்று ஓடிக்கிட்டே இருந்துச்சு. டக்குன்னு அது மாறிட்டு அப்படியே 2 ட்வின்ஸ், 2 பேரும் ஒரே அந்த 2 பிள்ளைங்க. அதனால அந்த 2 பிள்ளைங்களையும் ஒரு இதில் போட்டு டிவி ஓடிக்கிட்டே இருக்கு. எங்க வீட்டுக்கு விருந்தாளம் வந்திருக்காங்க, டிவி போட்டுட்டு அந்த வந்திருக்க அந்த தாய் சில பிள்ளைக்கு காப்பி ரெடி பண்ணிருக்கு, அந்த பால் ரெடி பண்ணிருக்கு, உள்ள இருக்கா பிள்ளைங்க பார்த்துக்கிட்டே இருக்க உடனே சத்தமே காட்டல, பாட்டு பார்த்துட்டு 8 மாசம் டிவி அப்படியே பார்த்துட்டு திடீர்னு ஓன்னு அழ ஆரம்பிச்சு. டிவி ஓடிட்டு இருக்க, எதுக்கு எந்த பிள்ளை அழுது அப்படின்னு சொல்லி அந்த தாயை விட்டு வாமா எதுக்கு மகள் 2 பேரும், ஒரு ஆம்பளை பையன் ஒரு பொட்டு பிள்ளை, 2 பிள்ளைகளும் ஏன் அப்படி அழுது, டிவி ஓடிட்டு இருக்கு, இவ்வளவு அமைதியா இருந்துச்சு, எதுக்கு அழுதுன்னு கேட்டா இல்ல அதுக்கு பிடிக்காத ப்ரோக்ராம் வந்துட்டு அதனால அழுது. அப்ப அவனுக்கு தெரியுது இந்த பிள்ளைக்கு என்ன ப்ரோக்ராம் பிடிச்சா இந்த பிள்ளை வந்துச்சியும் டிவியை பார்த்துக்கிட்டு ஆடி இருக்குன்னு சொல்லி அதுக்கு தெரியுது. அதனால அதை கூட ரெடி பண்ணி என்ன செஞ்சிருக்கான், இந்த பிள்ளைகளை ஏமாத்துற அளவுக்கு செல்போனையும் டிவியும் வச்சிருக்காங்கன்னா நீ எந்த காலத்துல நம்ம போயிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அதுக்கு பிடிக்காம, அது பிடிக்காம என்னமோ ஓடுது, அது இதுக்கு பிடிக்கல, அதனால 2 ஒப்பாரி வச்சு அழுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு இந்த உலகத்துல உள்ள சின்ன பிறந்த குழந்தை முதற்கொண்டு வயதானவர்களை வர இந்த செல்போனுக்கு அடிமையாக்கி வைத்திருக்காங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க பாத்தீங்க அப்படின்னா செல்போன் தான் உங்களுக்கு எல்லாம்
நீங்க ஒரு அறிவுரை சொல்லுங்க, அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்கன்னா அவன் செல்போன்ல பார்த்துட்டு அதை என்ன சொல்றதான் பார்ப்பான். பாத்தீங்களா? ஏன்னா அவங்களுக்கு வந்து செல்போன் தான் ஞானி, செல்போன் தான் டீச்சர், எல்லாமே அப்படிதான். இனிமே செல்போன் அவன் கையில வச்சிருக்கிறதுனால உங்க அம்மா அப்பா எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, அவனுக்கு அவங்க அப்பா அம்மா படிப்பு அவங்க கொடுக்குற அறிவுலாம் பெருசா தோணாது. அவனுக்கு செல்போன்ல அவன் என்ன சொல்றான், அல்லது ஃப்ரெண்ட் என்ன சொல்றான், வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல இன்ஸ்டாவில் என்ன போட்டிருக்கோ அதுதான் அவனுக்கு பெருசா தெரியும். அந்த அளவுக்கு இந்த நாட்களில செல்போனுக்கு பிள்ளைங்க அடிமையாகி இருக்காங்க. இப்படிப்பட்ட அடிமைத்தனம், இப்படிப்பட்ட காரியங்கள்ல பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கை அழித்து கொண்டு இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் வேதத்தை வாசிப்பாதனாலதான் பிள்ளைங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, இப்படி அடிமைத்தனத்துல இருக்காங்க. நல்லா புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீ வேதத்தை வாசிச்சா மறந்தீன்னா நான் உன் பிள்ளைய மறந்துடுவேன். நீ பைபிள் வாசிக்கிறேன்னா உன் பிள்ளை எக்கேடு கட்டி போட்டு செல்போனை எப்படி போட்டு சொல்லி கர்த்தர் பிள்ளைக்கு எல்லாத்தையும் அனுமதிச்சு விட்டுருவாரு. நீங்க பைபிள் வாசி பாருங்க, உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உணர்வதை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற காரியம் தான், வேதம் அதைத்தான் சொல்லுது. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாள் போய் சொல்லாது. நீங்க உங்க பிள்ளை நல்லா இருக்கும்னு நினைச்சா நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, நீங்க வேதத்தை தான் வாசிக்கணும். அல்லேலூயா. எவ்வளவு பிரயாசப்படுவீங்க, எவ்வளவு முயற்சி எடுப்பீங்க. என் பிள்ளை நல்லா படிக்கணும்னு சொல்லி பெரிய ஸ்கூல்ல கொண்டு சேர்ப்பீங்க, கடன் வாங்கியாவது கொண்டு சேர்ப்பீங்க. எப்படி இருக்கீங்களோ தெரியல, மற்ற இடங்களில் பார்த்தா பெற்றோர் அப்படித்தான் செய்வாங்க. என் பிள்ளை நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான கடனை வட்டிக்கு வாங்கி ஒண்ணுக்கத்துக்காத ஸ்கூல்ல கொண்டு அந்த ஸ்கூல் பேர் வாங்கி இருக்கிறதுனால அந்த ஸ்கூல்ல கொண்டு சேர்ப்பாங்க. இவங்களுக்கு பெருமை, என் பிள்ளை படிச்சா நல்லா இங்கிலீஷ்ல பேசணும், என் பிள்ளை பயங்கர லெவல்ல வந்து பெரிய டாக்டர், இன்ஜினியர், கலெக்டர், ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ் மாறி வந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பிள்ளைய கொண்டு கடனை வாங்கி கொண்டு சேர்ப்பாங்க. அந்த பிள்ளைக்கு ஒண்ணு அவங்களால தாங்க முடியாது. அப்படி இருக்கும்போது இவங்க வேதத்தை வாசிக்காதபடி என்ன காரியத்தை செஞ்சாலும் அந்த ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகளுக்கு உண்டாகாதுன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. நமக்கு அந்த ஒரு காரியத்தை கற்றுத்தராரு, நீ வேதத்தை வாசி, உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன். இதுதான் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அதைத்தான் சொல்லுது. நீங்க உங்க பிள்ளை நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வேதத்தை மட்டும் வாசி பாருங்க, உங்க பிள்ளை நல்லா இருக்கும். அநேக பெற்றோர் சொல்லுவாங்க, பிள்ளைகளை குறிச்சு குறைபட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ என் பிள்ளை படிக்க மாட்டேங்கான், என் பிள்ளை எப்ப பார்த்தாலும் செல்போன்லயே கிடக்கான், ஐயோ என் பிள்ளை வந்து சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கான், வெளியே போனா சண்டை எடுத்துட்டு வந்துடுறான், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கான், ஆசிரியர் சொன்னா கேட்க மாட்டேங்கான், இங்க வந்து என்ன செய்யறான், ஹோம்வொர்க் பண்ண மாட்டேங்கான், ஒண்ணும் போக மாட்டேங்கான், எப்ப பார்த்தாலும் தெருவுல போய் விளையாண்டுட்டு தான் இருக்கான், இல்லைன்னா எப்ப பார்த்தாலும் செல்போன்லயே நின்றுட்டே இருக்கான், இவன் ஒரு விஷயத்துக்கு ஒப்பேறவே மாட்டேங்கான் அப்படின்னு அநேக பெற்றோர் பிள்ளைகளை குறையடித்துக் கொண்டிருப்பார்கள். காரணம் அவங்க வேதத்தையே வாசிக்கிறார். நீங்க வேதத்தை வாசி பாருங்க, நீங்கள் எந்த லெவலுக்கு உங்க பிள்ளைகளை விரும்புகிறீங்களோ அந்த அளவுக்கு பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் மாற்றி தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பிள்ளை நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வேதத்தை வாசிக்கணும். நீங்க இந்த இடத்துல இருந்து உங்கள்ட்ட அதான் சொல்றேன், என் பிள்ளை நல்லா இருக்கு, என் பிள்ளை பேர பிள்ளை நல்லா இருக்கணும்னா வேதத்தை வாசிக்க. பிள்ளைக்கு ஒரு சுகம் இல்லாம இருக்கா, கூட்டிட்டு அதுக்கு என்னன்னாலும் செய்யுங்க. ஆனா நீங்க அந்த பிள்ளைக்காக நீங்க உடனே வேதத்தை வாசிச்சு பாருங்க, உங்க பிள்ளைகளுடைய காரியங்களை கர்த்தர் மாற்றி போடுவதை நீங்கள் உணர முடியும். அல்லேலூயா. என்ன காரியம் உங்க பிள்ளைனால உங்களுக்கு பிரச்சனையா தோணுதா, அதுக்கு முடிவு சொல்யூஷன் ஒண்ணு என்னன்னா, நீங்க எப்படி வேதத்தை வாசிக்கீங்களோ அப்படி வேதத்தை வாசிங்க. அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சொல்யூஷன். அதான் வேதம் சொல்லுது. நீங்க வேதத்தை வாசிக்காதபடி வேதத்தை தூர போட்டுட்டு என் பிள்ளை பெரிய கலெக்டர் ஆகணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா நடக்காது. நீங்க தான், உங்க கையில தான் இருக்கு. உங்க பிள்ளையுடைய ஆசீர்வாதம் உங்கள் கையில தான் இருக்கு. உங்களுடைய பிள்ளையுடைய ஆசீர்வாதம் தேவன் வேதத்தை கொண்டு உங்கள் கையில தந்திருக்கிறார். இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தை வாசிங்க, வாசிச்சு பாருங்க, அந்த பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படும். இதே செய்தியை நம்ம ஒரு இடத்துல ஒரு நாள் சொன்னேன், பெருமைக்காக சொல்ல வரல. அப்போ வந்து ஒரு பிள்ளைமணிங்கிற சர்ச்சில் நம்ம நாசத்துல பக்கத்துல சொல்லிட்டு வெளியே வந்தேன். அப்போ ஒரு ஆள் என்கிட்ட வந்து சொன்னாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வந்து சொன்ன, என் பிள்ளைகளை குறிச்சு வேதனையோடு வந்தேன் ஐயா. அவர் சொன்னார், வெளியே வந்து மறுச்சு சொன்னார், வீட்டுக்கு போகும்போது மறுச்சு சொல்றாரு, ஐயா இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு, என் பிள்ளைகளை குறிச்சு வேதனை தாங்க முடியாத வேதனையோடு இந்த ஆலயத்துக்குள்ள வந்தேன். நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, நான் வேதத்தை வாசிச்சேன் அப்படின்னா என் பிள்ளைகளை கட்டர் ஆசீர்வதிப்பான்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னீங்க. இப்போ ஒரு உறுதியோடு சந்தோஷமா போறேன். ஏன்னா இனிமே நான் வேதத்தை வாசிப்பேன், என் பிள்ளைகளை வச்சு கவலைப்பட வேண்டிய எனக்கு அவசியமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போனார். அல்லேலூயா. அது உண்மையிலே அது உண்மைதான். இன்னும் அவங்க கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு உண்மையில அவர் வேதத்தை வாசித்தா பிள்ளைகளை குறித்த கவலை உங்களுக்கு உண்டாகாது. நீங்க வேதத்தை வாசிங்க, நீங்க வேதத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை மறுபடியும் வாசிங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதை உங்களுடைய கண்கள் காணும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகளை குறித்து நெருக்கமா உடனே வேதத்தை வாசிங்க. அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யுங்க. நம்ம செய்யாம இருக்க முடியாது. பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு வாரம் வருதா, வேதத்தை வாசிங்க. பிள்ளைகள் படிக்க மாட்டான்னு சொல்லி உங்களுக்கு ஒரி வருதா, வேதத்தை வாசிங்க. ஒரு சொல்யூஷன். உங்க பிள்ளைகளுக்காக நீங்க படிக்க முடியாது, ஆனா உங்கள் பிள்ளைகள் படிப்பதற்காக நீங்கள் வேதத்தை வாசிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. உங்க பிள்ளைங்க வந்து தப்பு பண்றாங்க, இந்த தப்பை நிவர்த்தி பண்றாங்க, நீங்க அவங்க கூடயே போக முடியாது, ஆனா கர்த்தர் அவங்க கூட
ஒழுங்கா மாத்தணும்னு சொன்னா நீங்க வேதத்தை வாசிங்க, கர்த்தர் உங்க பிள்ளைகளை அவர் பார்த்துக் கொள்வார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதான் ஃபேக்டியா. நீங்க வேதத்தை வாசிங்க, ஆண்டவர் உங்க பிள்ளைகளை அப்படியே பொறுப்பெடுத்துக் கொள்வார். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பான்னு சொல்லுது. இங்க நான் மறந்துவேன்னு சொல்றாரு. நீங்க வேதத்தை வாசிக்கும் போது உங்கள் பிள்ளைகளை அவர் நினைப்பார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. வேதத்தை வாசிங்க, அதான் சொல்யூஷன். உங்க பிள்ளை நல்லா இருக்கிறதுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய இந்த சொல்யூஷன் விட்டுறாதுங்க. அதை அப்படி பிடிச்சிடுங்க. உங்களுக்கு பிள்ளைகளை குறித்து கஷ்டம் வரும்போது நீங்கள் வேதத்தை மறுபடியும் வாசிக்கணும். அந்த வேதத்தை வாசிக்க 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 கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். விசுவாசிங்களா? நம்புறீங்களா? நீங்க வேதத்தை வாசிப்பீங்களா? வேதத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து பாருங்க. ஆண்டவர் நிச்சயமா அவருடைய வார்த்தை ஒரு நாள் பொய் சொல்லாது. இந்த இடத்துல இருந்து நான் பொய் சொல்லணும்னு அவசியமும் கிடையாது. இதெல்லாம் அனுபவத்தோட தான் சொல்றேன். நான் உங்க வாழ்க்கையில எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இப்போ அந்த வசனத்தை கண்டுபிடிச்சது என் பிள்ளைகளை குறிச்ச பாரம் வந்த உடனே நான் உடனே என்ன தெரியுமா செய்வேன்? உடனே வேதத்தை தான் வாசிப்பேன். அதான் நான் கண்டுகொண்ட காரியம். அதனாலதான் உங்ககிட்ட நான் சொல்றேன். பல வருஷங்கள் ஆயிடுச்சு இந்த பிரசங்கங்களை சொல்லி, கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஆயிட்டு இவையெல்லாம் பேசிட்டு இருக்கோம். இத வாழ்க்கையில நீங்க அபியாசப்படணும், உங்களை அனுபவிக்கணும். உங்க பிள்ளைகளை குறிச்சு ஒரி வரும்போது நேர வேதத்தை வாசிங்க. கொஞ்ச நேரத்துல அவன் என்ன சொன்னா அவனை குறிச்சு என்ன ஒரிங்கிறதோ உங்க உள்ளத்துல மறந்து போவோம். ரெண்டாவது, அவனுடைய காரியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்த அவனை நிச்சயமாய் மாற்றுவார். அல்லேலூயா. பிள்ளை வேதனைப்படுதுன்னா நீங்க மருந்து மாத்திரை கொடுங்க எதுன்னு சொல்ல அதை நினைச்சு ஐயோ என் பிள்ளை கஷ்டப்படுதே சொல்லி நீங்க ஒரி பண்றதை விட்டுட்டு ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து என் பிள்ளைக்காக வேதத்தை வாசிங்க. நீங்க வேதத்தை வாசிக்கிட்டே இருங்க. உங்கள் பிள்ளைகளை கர்த்தரால் சுகப்படுத்த முடியும். ஏன்னா வார்த்தை ஒரு நாள் போய் சொல்லாது. ஆண்டவருடைய வார்த்தை போய் சொல்லுமா? சொல்லாது. மனுஷன் போய் சொல்லுவான், நான் போய் சொல்லுவேன். எனக்கு போய் சொல்ல ஆண்டதான் சொல்லியிருக்காரு, நாசில் சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்ப நான் போய் சொல்லுவையா? ஆனால் ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன், தம்முடைய வார்த்தை கொண்டு நம்மோடு பேசுகிற தேவன். இந்த வார்த்தை ஒரு நாளும் என்ன செய்யாது? பொய் சொல்லவே சொல்லாது. ஆமென் சொல்லுங்க. பொய் சொல்லுகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. அவர் மனிதரை போல் பொய் சொல்லுகிறவர் அல்ல. பொய் சொல்வதற்கு அவர் மனிதனும் அல்ல, மனுபுத்திரனும் அல்ல. அவர் உண்மையை மட்டும் தான் சொல்வார். நீங்கள் இதை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கடைபிடிக்கும் போது அவர் நிச்சயமாய் வேதத்தை வாசிக்கும் போது உங்கள் பிள்ளைகளை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா உங்க பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க வேதத்தை வாசி. இனிமேல என்ன சொல்ல? என் பிள்ளை நல்லா இருக்கணும்யா. யாரை எந்த தவப்பனா தாயாவது தான் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. பிள்ளை நல்லா இருக்குன்னு தான் நினைப்பாங்க. எந்த தகப்பன் தாயார் நினைப்பானா? நினைக்கவே மாட்டான். அப்ப நல்லா இருக்கு நீங்க நினைக்கல. வேதத்தை வாசிங்க, பைபிள் வாசிங்க. பைபிள் வாசிங்க, உங்க பிள்ளை நல்லா இருக்கும். அல்லேலூயா. என் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வேதத்தை கண்டிப்பா வாசித்தே தீரணும். என் பிள்ளை எக்கேடும் கெட்டு போட்டியா, என் பிள்ளை என்னடி பண்ணாலும் பரவாயில்ல நினைச்சேன்னா நீங்க பைபிள் வாசிக்க வேண்டாம். நீங்க பைபிள் வாசிக்காம அந்த பைபிள் அப்படி இருக்குன்னா, நீங்க பைபிளை திறக்கல அப்படின்னு சொன்னா, இந்த பைபிளுக்கு நீங்க முக்கியத்துவத்தை கொடுக்கலன்னா, அந்த பைபிள் உங்க வீட்டுல சும்மா மூடியே இருக்கு அப்படின்னு சொன்னா, தேவனுடைய பிள்ளைகளே, உங்க பிள்ளை என்னடி போனாலும் பரவாயில்லன்னு நினைக்க அர்த்தம். நீங்க அப்படி இருக்க மாட்டீங்க. பைபிளை பார்த்தா என் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாவது நீங்க வேதத்தை வாசிச்சே தீரும். அல்லேலூயா. வாசிப்பீங்களா? சரி, மூணாவது ஒரு காரியமாக தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம், தெரிந்து கொள்வோம். இதுல எடுத்தவங்க வாசிங்க. லூக்கா என்ன சுவிசேஷத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்க. அதுல 16ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை வாசிங்க. 29வது வசனமும் 31வது வசனத்தை வாசிங்க. சரி, 29, 30, 31 வாசிங்க. ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றார். அதற்கு அவன், அப்படி அல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோர்ந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோர்ந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். இப்ப இந்த சம்பவத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை உங்களிடத்தில் ஒரு சாட்சியாக கிதியோன் இன்டர்நேஷனல் மூலமாக சொல்றேன். டைம் எடுத்துக்கலாங்களா? சாட்சியாக சொல்ற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிதியோன் இன்டர்நேஷனல் ஊழியத்தின் மூலமாக அநேக ஊழியர்கள் அநேகர் கர்த்தரை அறிந்திருக்கிறார்கள். ஒரு சிறைச்சாலையிலே இந்த புத்தகம் கொடுக்கப்படுகிறது, வேத புத்தகம். ஒருவேளை புதுசாக வேதத்தை அறியாதவனுக்கு அது ஒரு புத்தகம். இப்படி புத்தகமாக அவனுடைய கையிலே ஒருத்தன் கையில கொடுக்கப்படுகிறது. அவன் சிறைச்சாலையில அதை வாங்கி
தூர எறிந்து விடுகிறான். தூர எறிந்து விட்டவன் சிறைச்சாலையில் என்ன செய்கிறான்? அப்படியே அந்த புத்தகத்தை அந்த செல்லில் தூர போட்டான். தூர போட்டு அப்படி இருக்கு. ராத்திரி ஜெயில போய் ஜாலியாக தூங்க முடியும்? யோசிச்சு பாருங்க, ஜெயில போய் ஜாலியாக தூங்க முடியுமா? தூங்கலாம் வராது. ஜெயிலுங்கிறதே ஒரு கண்டனைக்குரிய ஒரு இடம். ஒரு செய்தி நான் ஒன்று கேள்விப்பட்ட, பேப்பர் வாசித்தேன். டிஎஸ்பி நாளைக்கு தன்னை அரெஸ்ட் பண்ண போறாரு தெரிஞ்சு ஜெயிலுக்குள்ள போகணுங்கிறதுக்காண்டி காலையில ராத்திரியாவே சூசைட் பண்ணிட்டாரு. அவர் எத்தனை பேர் சிறைச்சாலையில் தள்ளி இருப்பாரு, எத்தனை பேர் ஜெயிலுக்கு அனுப்பி விட்டுருப்பாரு, எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணி இருப்பாரு. இவரு தன்னை அரெஸ்ட் பண்ண போறாங்க, ஏதோ தப்பு நடந்து போச்சு, தன்னை அரெஸ்ட் பண்ண போறாங்க, நாளைக்கு ஜெயிலுக்கு தான் போகணும். இனிமே ஜெயில போய் சாகரத்தை விட நம்ம தூக்குப்பட்டே செத்துவோம் அப்படின்னு சொல்லி தூக்குப்பட்டே செத்துட்டாரு. அப்ப ஜெயில எவ்வளவு கொடூரமானது யோசிச்சு பாருங்க. அப்ப அவருடைய பார்வையில பார்த்தா ஜெயில கிடந்து கஷ்டப்படுறத விட செத்து போறது நல்லா அப்படின்னு யோசிக்காரு. அப்ப சாவை விட ஜெயில் கொடூரமானது. சொல்றது புரியுது உங்களுக்கு? அவ்வளவு கொடூரமான இடம் தான் ஜெயில். அப்ப அங்க ஒருத்தர் என்ன செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு வந்து என்ன செய்ய முடியல, ராத்திரி தூக்கம் வரல. தூக்கம் வராம அங்கங்க நடந்துட்டு இருக்கா. ராத்திரி 3 மணிக்கு சின்ன பல்ப் எரிஞ்சிட்டு இருக்கு. அங்க பல பேர் படுத்துக் கொண்டு இருக்கிறார்கள். தூக்கம் வராம அங்கங்க அப்படியே உடம்பி புரண்டு எடுத்து அங்கங்க நடந்துட்டு இருக்கான். எடுத்தவன் நேரம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ஆள் ஒரு புத்தகம் தந்தார, அதை அப்படி தூக்கி போடுங்க அப்படின்னு மடிக்கு அந்த செயல கிடக்கு. அதை வாங்கி எடுத்து வாசிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை என்ன செய்யலாம், வேற வழி இல்லாம, நேரம் போகாம, தூக்கம் வராம, நிம்மதி இல்லாம அந்த புத்தகத்தை ஏதத்தை புதிய படம் எடுத்து வாசிக்கான். வாசிக்கும் போது அவன் கண்டப்பட்டது, திறந்து வாசிக்கான். கண்டப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னா, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட அன்பை குறித்த ஒரு வார்த்தைகள் நீங்க வாசிக்கிறீர்கள். அதுல சொல்லப்பட்டு இருக்கிறது, அன்பை குறித்து பெரிய காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு சகலத்தையும் என்ன செய்யும், எல்லாத்தையும் விட அன்பே பெருசு சொல்லி அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. திருப்பி திருப்பி வாசிக்கான். வாசிக்க 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 அந்த வசனங்கள் அவன் உள்ளத்துல என்ன செய்கிறது, கிரியை செய்கிறது. அவனுடைய வாழ்க்கையில் அது மாற்றத்தை கொண்டு வரும்படியாக உள்ளத்தை குத்துறதா காணப்படுது. வாசிக்க மறுபடியும் மறுபடியும் அந்த அன்பை குறித்து வாசிக்க வாசிக்க ஓடு ஒப்பாரி வச்சு சிறைச்சாலையில் இருக்கிறவன் அந்த ராத்திரி 3 மணிக்கு கதறுகிறவனாய் காணப்படுறான். அழுறான், கதறான், ஐயோ ஐயோ ஐயோன்னு கதறான். கதறவனா பக்கத்துல இருக்கவனா திட்டுறான். படுத்து தூங்குடா, நாங்க தூங்க வேண்டாமா, எவ்வளவு நாள் கழிச்சு நாங்களே கஷ்டப்பட்டு இப்பதான் தூங்கிட்டு கிடக்கும், இப்படி தொந்தரவு பண்றேன்னு சொல்லி அவனே ஏசுறான். இவன் கதறான், அழுறான், அடிச்சு கதறி ஓடு ஒப்பாரி வச்சு 3 மணிக்கு அழுறான். அப்போ அந்த அங்க இருக்கக்கூடிய வார்டன், ஜெயில இருக்கக்கூடிய வார்டன் வந்து என்ன செய்யறாரு, நேரம் வாராரு. வந்து பார்த்துட்டு அவர் கேட்காரு, என்னப்பா என்னாச்சுங்க? இல்ல இந்த வேதத்தை, இந்த புத்தகத்தை, அவனுக்கு புத்தகம் தான் தெரியும், இந்த புத்தகத்தை ஒரு ஆள் தந்து போனாரு. அவர் யார், அவரை நான் பார்த்தே தீரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல, அவனை பார்த்தே தீரணும் அப்படின்னா உடனே அவங்க சொல்றாரு, இவர் வழக்கமான மடத்துக்கு வர்றவர் தான், இந்த புத்தகத்தை எல்லாருக்கும் கொடுக்கிறவர் தான். நாளைக்கு காலையில போன் பண்ணி அவர் 10 மணி போல நான் வர சொல்றேன், நீ இப்போ படுத்து தூங்கு. இல்ல என்னால தூங்க முடியாது, அவன் பார்த்துட்டு தான் தூங்க முடியும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்து மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். காலையில 10 மணி ஆகுது. இந்த புத்தகத்தை கொடுத்த கிரியோனியர்கள் வரார்கள். இந்த வேத புத்தகத்தை கொடுத்தவர்களுக்கு ஒரு பேர், இந்த கிரியோன் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரியை தாங்குறவர்களுக்கு ஒரு பேர் கிரியோனியர். நீங்களும் இந்த மினிஸ்ட்ரி, இந்த ஊழியத்தை செய்யும் போது நீங்களும் கிரியோனியர் என்று சொல்லி அழைக்கப்படுவீர்கள். நீங்களும் இந்த ஊழியத்தை செய்யலாம். நீங்களும் இந்த வார்த்தைகளை ஆண்டவரை அறியாதவர்களுக்கு கொடுக்கலாம். நீங்களும் இதை காணிக்கையினால தாங்கலாம். இந்த ஊழியத்தை நீங்க எங்களிடத்துல தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்க அநேக புத்தகங்கள், இந்த வேத புத்தகங்களை தருவோம். அதை கொடுத்து நீங்க கர்த்தரை அறியாதவர்களுக்கு இந்த புத்தகத்தை கொடுத்து இந்த ராஜ்யத்தை நீங்களும் கட்டுறதுக்கு நீங்களும் ஒரு பாக்கியவான்களாய் பங்குள்ளவர்களாய் மாறலாம். இந்த கிரியோனியர்கள் வராங்க. வந்த உடனே காலையில போய் அவங்ககிட்ட போய் நேரம் விட்டாச்சு. விட்ட உடனே ஓடு ஒப்பாரி வச்சு தாழ்றான். ஒரே ஒரு வார்த்தை சொல்றானா, ஐயா கொஞ்ச நாளைக்கு முன்னால நான் ஒரு தப்பான காரியத்தை செஞ்சேன். அந்த காரியத்தை செய்வதற்கு முன்பாக இந்த புத்தகத்தை நீங்கள் தந்திருந்திருந்தால் நான் இந்த இடத்தில் இருக்க மாட்டேன். என்னையா செஞ்சா, நான் என் மனைவிய சந்தேகப்பட்டு அவருடைய கழுத்தை அறுத்து அவளை கொன்று நான் சிறைச்சாலையில் இந்த நாளிலே 1000 தண்டனை கைதியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நாட்களில் இந்த வேதத்தை வாசிக்கும் போது எனக்கு புரிந்தது, அன்பு எவ்வளவு பெரியது என்று சொல்லி நான் உணர்ந்து கொண்டேன். இந்த நாள் இந்த புத்தகத்தை நான் இந்த கொலை செய்வதற்கு முன்பாக நான் வாசித்திருப்பேன் என்று சொன்னார், நான் ஒரு கொலைகாரனாக இந்த இடத்துல 1000 தண்டனை கைதியாக இந்த நரகத்தில், இந்த வேதனையான இடத்துல கடந்து நான் வேதனைப்பட மாட்டேன். என் மனைவி செத்து போனார், எனக்கு பிள்ளைகள் உண்டு, பிள்ளைகள் எங்க இருக்கார் என்று சொல்லி எனக்கு தெரியாது. இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து ஒரு குற்றவாளியாக இந்த இடத்தில் இருக்கிறேனே, இந்த புத்தகத்தை எனக்கு முன்பு தந்திருந்தீர்கள் என்றால், இந்த புத்தகத்தை முன்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார், இவ்வளவு பெரிய கொலைகாரனாக இந்த இடத்தில் வைத்திருக்க மாட்டேன் என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார். என்ன காரியம்னா, பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டு பொண்டாட்டி கொண்டு தலையை போட்டு எங்க கொண்டு வச்சுட்டு நேரம் ஜெயில வந்து உட்கார்ந்துருக்கிறார். நான் யோசிக்கிறான், அந்த வார்த்தை உள்ளத்துல சொல்லுது, அந்த வார்த்தை ஒரு இருதயத்தில் கிரியை செய்து, அப்ப
அப்படின்னா அவன் யோசிச்ச வார்த்தையில வாசித்து பார்க்க அவன் உள்ளத்துல பல காரியங்கள் நடக்குது. அதை வாசிக்கும் போது கர்த்தர் அவனோடு பேசுகிறார், அவனுடைய காரியங்களை வெளிப்படுத்துகிறார், தான் செய்த தவறுகளெல்லாம் வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய மனைவியுடைய அன்பு இப்பதான் அவன் கண்ணுக்கு தெரியுது. இப்படிப்பட்ட அன்பான மனைவிக்கு நம்ம துரோகம் செஞ்சு கொண்டுட்டோம்னு சொல்லி அநேக காரியங்களை உணர்ந்து கண்ணீர் வெடிச்சு அழுகிறான். இவங்க முழு வேதாகமத்தை அவன்கிட்ட கொடுத்தாங்க. உள்ள வாசிச்சு அவன் மனம் திரும்புகிறவனாய் மாறுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனம் அவன் சாக வேண்டிய இருந்தவன், அதனால செத்து போயிடுவான். ஏன் உள்ள நேரம் உள்ள போயிட்டு வெளியே வர முடியும்? ஆயுள் தண்டனை வச்சு. இப்படிப்பட்ட மனுஷனுக்கு அவனுக்கு ஜீவனை கொடுத்திருந்த வார்த்தைகள். இன்னைக்கு அவனுக்கு முந்தியாக அவன் நல்ல காரியத்தை செஞ்சதுனால, அங்க போய் மனம் திருந்தி அவன் நல்ல மனுஷனா மாறினதுனால அவனுடைய குட் கான்டாக்ட் படி அவனை வெளியேற்றிட்டாங்க. இன்னைக்கு அவனுடைய பெயர் இருளப்பன் என்று அந்த நாட்களில் அழைக்கப்பட்டது. அவன் பெயர் இருளப்பனாக காணப்பட்டான். இன்னைக்கு மதுரை பக்கத்துல புத்துக்கள்ங்கிற ஒரு இடத்துல ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி அந்த இடத்துல அருளப்பன் என்கிற பெயரோடு அவன் போதகராக தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறான். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தை எவ்வளவு கிரியை செய்து பாத்தீங்களா? இந்த வார்த்தை எப்படி வல்லமை உள்ளது பாத்தீங்களா? இந்த வார்த்தையை தேவன் நம்முடைய கரத்துல வச்சிருக்காரு. எத்தனை பேருக்கு வார்த்தை கிடைக்கல, ஆனா நம்ம வாசிக்க மாட்டோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருண்டு கிடந்த மனுஷனுடைய இருளப்பனுடைய வாழ்க்கையில ஒளி முட்டினது. இன்னைக்கு அவன் ஊழியத்தை செய்யறாயா, இன்னைக்கு அவன் சந்தோஷமா இருக்கான், இன்னைக்கு அவன் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனாய் மாறுகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அவன் மரித்து போனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிடுவான். எப்படி? இந்த வார்த்தைகள் அவனை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக அழைத்து செல்லும்படியான அவனுடைய ஒரு வாக்கியத்தை அவனுக்கு கொடுத்தது. ஆமென் சொல்லுங்க. இந்த வசனம் சொல்லுது, இந்த இடத்துல வாசிச்சோமே, அங்கு மோசேயின் தீர்க்கதரிசனம் உண்டு. ஒருவன் மரித்து போகிறான், அவன் லாசர் என்று அழைக்கப்படுகிறான். ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிறான், அவனும் 2 பேரும் ஒரே நாளில் மரித்து போகிறார்கள். 2 பேரும் பூமியில உயிரோடு இருக்கும் போது ஐஸ்வர்யவான் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறான், இந்த உலகத்தின் காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். அவன் ரத்தாம்பரமாக சம்பரமாய் வாழ்ந்தான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா ஐஸ்வர்யங்களையும் பாவத்தின் மூலம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். இந்த லாசர் யாருன்னா அவனுக்கு ஒரு கர்த்தரே இருந்தவன் மட்டும்தான். அவன் உடம்புல வியாதி இருக்குது, அவனுக்கு எந்த விதமான நன்மையான காரியம் வாழ்க்கையில் நடக்கல, ஒரு சுகம் இல்ல, பலம் இல்ல, பணம் இல்ல, எதுவுமே இல்ல. அவன் என்ன செய்யறான்? நாய்க்கு போட்டதை நாயோட சேர்ந்து சாப்பிடக்கூடிய அந்த உணவை அந்த நாயோட கொண்டு சாப்பிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட நிலையில காணப்படுறான். அவனுடைய புண்களை நாய்கள் நக்கிட்டு என்று வசனம் சொல்லுது. 2 பேரும் மரித்து போகிறார்கள். ஒருவன் சம்பூர்ணமாய் இந்த பூமியில வாழ்ந்தவன், ஒருவன் கர்த்தருக்குரிய காரியத்தை செய்து வாழ்ந்தவன். 2 பேரும் மரித்து போகிறார்கள். ஒருவன் பரதேசிக்கு ஆபிரகாம் மடியில் எடுத்துக் கொள்ளப்படுகிறான், இன்னொருவன் பாதாளத்திலே அக்னியிலே வேதனைப்படுகிறான் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. இப்பொழுது அக்னியிலே வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஐஸ்வர்யவான் அந்த லாசருவை பார்க்கிறார். ஆபிரகாம் மடியிலே அவன் இருக்கிறார். இப்பொழுதுதான் கேட்கிறார், ஒரு வார்த்தை சொல்லுகிறார், ஐயா, என் கூட பிறந்த என்னோடு இருக்கக்கூடிய 5 சகோதரர்கள் உண்டு. இவர்களும் நான் இப்பொழுது செத்து இந்த நரகத்திற்கு வந்திருக்கிறேன். அதற்கு காரணம் பூமியிலே நான் செய்த பாவங்கள், நான் செய்த வாழ்க்கை, என்னுடைய முறைமைகள் எல்லாம் நான் செத்த பிறகு என்னை நரகத்துக்கு கொண்டு வந்து விட்டது. அவர்களும் என்னை போல் இந்த பூமியிலே பாவம் செய்து கொண்டிருப்பதனால் என்னை போல் நரகத்திற்கு வரக்கூடிய இந்த பாதாளத்திற்கு வரக்கூடிய வாழ்க்கையை பூமியிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் மரித்தாலும் அவர்கள் இங்கே வந்து விடுவார்கள். அவர்கள் வராதபடி இருக்க, லாசருவே, நீ போய் அவர்களுக்கு உன் சகலனுடைய நிலைமையை சொல்லி அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவி அவர்களை மனம் திரும்புவதற்காக நீ உயிரோடு போ அப்படின்னு சொல்லிட்டு லாசருவை அனுப்பும்படியாக ஆபிரகாமிடத்தில் இந்த ஐஸ்வர்யவான் கேட்கிறான். அப்படிதானே? வேதம் உங்களுக்கு தெரியும். அப்பதான் சொல்றாங்க, யார் இருக்கா? மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு. நீங்க வேதத்துல வாசிக்கும் போது தேவனுடைய பிள்ளைகளே, இது லூக்கா எழுதின சுவிசேஷத்திற்கு நேராக நீங்க அந்த வசனத்தை திருப்பிக் கொள்ளும்போது அதுல இந்த வசனத்தை கூட வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே அதுல 24ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்தை யாராவது வாசிங்க. இல்ல 24 20 மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வாக்கியங்கள் எல்லாம் வேத வாக்கியங்கள் இருப்போம். அப்ப இங்க மோசேயின் தீர்க்கதரிசிகள் அங்க உண்டு. அப்பன்னா அந்த லாஸ்ட் ஆபிரகாம் சொல்றாரு, ஐயா, இங்க இருந்து ஒருத்தன் உயிரோடு எழுப்பி போனாலும் அவங்க கேட்க மாட்டாங்க, மனம் திரும்ப மாட்டாங்க, பரலோகத்துக்கு வர மாட்டாங்க. ஏன்னா அங்க ஒண்ணு இருக்கு. என்ன இருக்கு? மோசேயும் தீர்க்கதரிசி இருக்கு. அது என்ன மோசே தீர்க்கதரிசினா வேதத்துல பார்க்கும்போது அங்க அவர்களுக்கு வேத வசனங்கள் உண்டு. அங்க
அங்க அவர்களுக்கு வேத வாக்கியங்கள் உண்டு. அங்க வேத வாக்கியங்களும் வேத வசனங்களும் அங்க இருக்குயா. இந்த வேத வசனங்களும் வேத வாக்கியங்களும் தான் ஒரு நாள் பரலோகத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி உயிரோடு ஒருத்தர் இந்த மரித்த இடத்துல இருந்து எழுந்து போனா கூட அவங்களை பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு வர முடியாது. அவங்களை பரலோகத்துக்கு அழைத்துக் கொள்ள வரக்கூடிய ஒரே காரியம் அங்க மோசேயும் தீர்க்கதரிசியும் உண்டு, அங்க கர்த்தருடைய வார்த்தை உண்டு. இந்த கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் ஒரு மனிதனை பரலோகத்துக்கு அழைத்து செல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் சொல்வதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த வேதம் மட்டும்தான் நம்மளை பரலோகத்துக்கு அழைச்சு போகும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. வேதத்தை வாசிக்காதபடி யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த வேதம் ஒன்றே நம்ம பரலோகத்துக்கு அழைத்து செல்லும். ஆதாரமாக உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இன்னைக்கு வேதம் தம்முடைய கரத்தில் நமக்கு தந்திருக்கிறார். இதை வாசிக்காதபடி தூர வச்சுட்டு நான் பரலோகத்துக்கு போய்வேன்னு சொல்லி எந்த கிறிஸ்தவனும் விசுவாசிக்க கூடாது, நம்ப கூடாது. வேதத்தை கரத்தில் தந்திருக்காரு. நீங்க பரலோகத்துக்கு போனது விரும்புறீங்க அப்படின்னா எல்லாரும் விரும்புதான் நரகத்தில் வேதனை அடைய முடியும். அங்க அக்கடியும் கண்டமும் காணப்படும். அங்க புழு ஆவியாது, அங்க அன்கொன்சபிள் ஃபயர், அது தாங்க முடியாத ஃபயர். அங்க பயங்கரமான, அங்க யாரும் போக வர மாட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்துக்கு போகணும்னு விசுவாசிக்கக்கூடிய தேவ பிள்ளைகளே, உங்கள் கரத்திலே தேவன் வேதத்தை தந்திருக்கிறார். இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்காமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் பரலோகத்தை நாம் இழந்து போகக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். புரியுதா உங்களுக்கு? பரலோகம் முன்ன நீங்க பைபிள் வாசிக்கணும். ஒரே வார்த்தையில சொல்லணும். பரலோகம் முன்ன நீங்க என்னதான் செய்யணும்? பைபிள் வாசிக்கத்தான் செய்யணும். பைபிள் வாசிக்காம பரலோகத்துக்கு போக முடியாது. நல்லா புரிந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க. பைபிள் வாசிக்கணும். பைபிள் வாசிக்காம ஆண்டவர் இந்த வேதத்தை நம்முடைய கரத்துல தந்திருக்காங்கன்னா உங்களை பரலோகத்துக்கு அழைத்து போறது தான் தந்திருக்காரு. இந்த வேதத்தை நம்முடைய கரத்துல தருவதற்காக எத்தனையோ பரிசுத்தவான்கள் மரித்திருக்கிறார்கள். எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் தேவன் இந்த வேதத்தை தந்து நம்மை பரலோகத்திற்கு அழைத்து செல்வதற்காக, நம்முடைய கரங்களை தருவதற்காக பல நூறாண்டுகளை எடுத்திருக்கிறார் ஆண்டவர். அப்படிப்பட்ட இந்த வேதம் நம்முடைய கரத்தில் இருப்பதற்கு காரணம் என்னன்னா உங்களை பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. அப்ப பரலோகத்துக்கு போறக்கூடிய வழியை தேவன் வேதத்தின் மூலம் உங்க கரத்துல தந்துட்டாரு. இதை நீங்க கையில வச்சுக்கிட்டு வாசிக்காம சும்மா இருப்போம்னா பரலோகத்தை கிறிஸ்தவர்கள் இழந்து போவார்கள். மற்றவங்களை பற்றி சொல்ல வரல. சபை பரலோகத்தை இழக்குன்னா வேதம் வாசிக்கிறன்னு அர்த்தம். தேவனுடைய பிள்ளைகளை வேதத்தை கையில் வைத்திருக்கிற நீங்கள் பரலோகத்திற்கு செல்லணும்னு விரும்புவீங்க. அந்த விருப்பம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நீங்கள் வேதத்தை வாசித்தே தீர வேண்டும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இந்த வேதத்தை நீங்க வாசிக்க முடியும்னா பரலோகத்துக்கு நீங்க எனக்கு தூரமாயிட்டே இருக்கிற அர்த்தம். முடிஞ்சு போச்சு, காலங்கள் கடந்து போச்சு. என்ன நான் அந்த பழசை நினைக்க வேண்டாம். எளிமையாவது நீங்க வேதத்தை வாசிக்கிறீங்கிற காட்டி சொல்றேன். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதை நினைச்சு பிரயோஜனம் கிடையாது. இனி வரும் காலங்கள் யாரு இந்த வேதத்தை உங்கள் வீட்டுல வச்சுட்டு நீங்க வாசிக்காம விட்டீங்கன்னா பரலோகம் உங்களுக்கு தூரமாகி கொண்டிருக்கிறது, நரகம் சமீபித்துக் கொண்டிருக்கிறது. அதான் உண்மை. இந்த வேதத்தை எடுத்து வாசிக்கீங்கன்னா பரலோகம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நான் போய் சொல்லல, வித்தியாசமா சொல்ல, இதான் உண்மை. அப்ப இதை வாசிக்க வாசிக்க நீங்கள் பரலோகத்திற்கு சொந்தக்காரராய் மாறுகிறீர்கள். வசனாதத்தனைய சொல்லுது, அப்படித்தானே சொல்லுது. வேதவாசம் மோசேயின் தீர்க்கதரிசிகளால் உண்டு. அவங்க இந்த மோசே தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட வேத வாக்கியங்கள் அங்கு உண்டு. அந்த வேத வாக்கியத்தை ஒருத்தர் நம்பலன்னா, அந்த வேத வாக்கியத்தை அவன் வாசிக்கிற தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ளலன்னா அவன் பரலோகத்துக்கே வர முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக வேத வசனத்திலே சொல்லி தந்திருக்கிறார். இந்த வேத வாக்கியங்கள் நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்லும். அப்படின்னு சொல்லுங்க. இதை வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. இது ரொம்ப ரொம்ப இன்பமானது, இது ரொம்ப இனிமையானது. கர்த்தருடைய வேதத்தில் இரவு பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் வாக்கியமான வசனம் சொல்லுது. இந்த வேத வசனம் நமக்கு எவ்வளவோ வசனங்களை சொல்கிறது. உங்களுக்கு 3 காரியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இந்த வேத வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், இயேசப்பா நம்ம கூட இருக்கிறார். இந்த வேத வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இந்த வேத வசனங்களை வாசிக்கும் போது நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம கண்டிப்பா வேத வசனத்தை வாசிச்சு தீரணும். அல்லேலூயா. வேதத்தை வாசிப்பீங்களா? நிறைய நேரம் எடுத்து வாசிங்க. ஏன்னா நிறைய பேர் நேரம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லாரு. நிறைய பேர் சொல்றாங்க நேரம் கிடைச்சா வாசிப்பேன். ஏன் நேரத்தை அவர் தானே கொடுக்கணும்? அப்படிதானே? எனக்கு 58 வயசுன்னா 56 வயசு அவர் தானே தரணும். 60, 57, 58 வயசு அவர் தான் நேரம் தரணும். ஆனா அவருடைய வார்த்தை கேட்கறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. சரி, உனக்கு ஏன்னா வார்த்தையை வாசிக்கிற உனக்கு நேரம் கிடையாது, ஒன்னு தூக்கிடுறேன், உனக்கு நேரமே இல்லாம வாய்க்கிறேன்னு தூக்கிட்டாருன்னா, யாராவது நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி பைபிள் வாசிக்காம விட்டாங்கன்னா அவர் நேரத்தை குறைச்சிட்டான்னு முடிஞ்சு போச்சு. பேர வேண்டிதான், பரவாயில்ல நரகமோ பேர வேண்டிதான். அதனால தேவனுடைய பிள்ளைகளை நேரம் கிடைக்கிறதுக்கு அல்ல, நேரத்தை ஒதுக்கி தேவ சமூகத்துல காத்திருந்து நம்ம வேதத்தை வாசித்தே தீர வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இந்த நேரத்துல என்ன முழங்கால் படிப்பு பண்ணுங்க. நீங்க உட்கார்ந்துருங்க, எடுத்து எழுப்பிடுங்க. எதை சொல்ல வரல, ஆண்டவர்கிட்ட ஒண்ணு மட்டும் கேட்க போறீங்க. ஆண்டவரே, இந்த வேதத்தை வாசிக்கக்கூடிய இந்த ஆவி எனக்கு தாங்க. அதான் நீங்க கேட்க போறீங்க. நீங்க இந்த சமூகத்துல எவ்வளவோ கேட்டிருப்பீங்க. அப்படிதான்
அப்படிதானே? ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, உங்களுக்காக, ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக எவ்வளவு காரியங்களை நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பீங்க. இந்த நேரத்தில் ஒண்ணு மட்டும் கேட்க போறீங்க. கேட்கறது மட்டும் இல்ல, ஆண்டவர்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ண போறீங்க. என்ன உடன்படிக்கை பண்ண போறீங்க அப்படின்னா, என்ன காரியத்தை நீங்க பண்ண போற உடன்படிக்கை செய்ய போறீங்கன்னா, ஆண்டவரே நான் இந்த நாளிலிருந்து உம்முடைய வார்த்தையை வாசிப்பேன் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துல எல்லாரும் வாயை திறந்து ஒரு உடன்படிக்கை, ஒரு பிராமிஸ, எப்படி உங்கள் கணவனுக்கு கல்யாணத்திற்கு முன்பாக ஆண்டவருக்கு சமூகத்தில் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினீங்க அப்படிதானே? பிறர் முகத்தை பாராதபடி நான் மரண வரைக்கும் உண்மையே பார்ப்பேன்னு சொல்லி ஒரு ஆண்டவருக்கு ஐயா சொல்லித்தர ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினீங்களா? அதே போல தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் ஆண்டவரே இந்த நாளிலிருந்து வேதத்தை வாசிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு உடன்படிக்கை ஆண்டவரத்தில் ஏற்படுத்திட்டு, ஆண்டவரே அந்த கிருபைகளை தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது இந்த உடன்படிக்கையை நீங்க ஏற்படுத்தினதுனால அந்த கிருபைகளை தந்து ஆண்டவர் உங்களை எப்பொழுது வேதத்தை வாசிக்கக்கூடிய அந்த கிருபைகளை தந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் வாய்க்கிறது கேட்பீங்களா? நான் உங்களுக்கு ஜெபம் பண்ண போறதில்லை. இது நீங்க வாசிப்பதற்காக ஆண்டவர்கிட்ட நீங்க பண்ணக்கூடிய உடன்படிக்கை. எல்லாரும் வாய்க்கிறது கேளுங்க. எல்லாரும் பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க, கேளுங்க. எல்லாரும் கேட்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரும் உடன்படிக்கை ஏற்படுத்தி விசுவாசிக்கிறேன். ஆண்டவரத்துல பண்ண உடன்படிக்கை மீற மாட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா மனுஷனிடத்துல பேசல, நீங்க தேவாதி தேவன் சர்வ வல்லமுள்ள தேவனிடத்துல பேசியிருக்கீங்க. கருவுள்ள தேவனிடத்துல உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கீங்க. அவரிடத்துல பண்ண அந்த உடன்படிக்கை நீங்க மீற மாட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே உடன்படிக்கை ஏற்படுத்தி உங்களுடைய வயத்தத்தை வாசிப்பேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் மேல் நீ ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை ஜெபிக்கக்கூடிய, வேதம் வாசிக்கக்கூடிய அந்த கிருபைகளை பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. இந்த வேதத்தை வாசிக்க வேண்டுங்கிற வாஞ்சையை கொடுப்பீராக. இந்த வேதத்தின் மேல் ஒரு பற்றுதலை கொடுப்பீராக. இந்த வேதத்தின் மேல் ஒரு பிரியத்தை கொடுப்பீராக. இந்த வேதத்தின் மேல் ஒரு நேசத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே இந்த வேதத்தின் மேல் ஒரு வாஞ்சையை கொடுப்பீராக. இந்த வேதத்தை நேசிக்கக்கூடிய இருதயத்தை கொடுப்பீராக. இந்த ஆவி பிள்ளைகளுக்கு வேதத்தை வாசிக்க வேண்டும் என்கிற ஆவினா இந்த பிள்ளைகள் நிரப்பப்படுவார்களாக. எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஒவ்வொருவரையும் இந்த வேத வாசிப்பின் ஆவினால் நிரப்பப்பட நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு, உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, ஆண்டவர் எங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, நீர் எங்களோடு இருப்பதற்கு இந்த வேதத்தை ஆண்டவரை நாங்கள் வாசிக்கணும். ஆண்டவரே தொடர்ந்து மறுபடியும் பல தடவை வாசிக்கிறோம். அந்த கிருபைகளை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தயவுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். வந்திருக்கக்கூடிய சபையுடைய பிள்ளைகளுக்காக சோதரம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. திருச்சபை ஆசீர்வதிங்க, ஊழியர்களை ஆசீர்வதிங்க, சபை ஆண்டவர் குருவானரை ஆசீர்வதிங்க, சபை ஊழியரை ஆசீர்வதிங்க. சபை ஊழியர்கள் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியங்களிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே இந்த சபையில் காணப்படக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பமாக பேர் பேராக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த ஸ்தலத்திலிருந்து நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. பலவீனப்பட்டவர்களை கர்த்தர் தொட்டு சுகத்தை பலத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கி வழி நடத்தட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. விவசாய நிலங்களை நல்ல விவசாயம் நடக்கட்டும் ஆண்டவரே. தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய தேவ ஆண்டவரே அந்த சபையினுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள்ல தொழிலை கர்த்தர் வர்த்திக்க பண்ணி ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. திருமணத்திற்கு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பிள்ளைகள் வாழ்க்கையில திருமண காரியங்களை நடப்பிப்பீராக. குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து காத்திருக்க கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குழந்தை கர்ப்பத்தின் கனியை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை தாங்கட்டும், உம்முடைய கிருபை தாங்கட்டும். நீங்க பலப்படுத்துங்க. நாங்கள் அநேகருக்கு, உலகத்தில் உள்ள அநேக மக்களுக்கு சாட்சியாக வாழ கிருபை நீங்க பிரயோஜனமாய் மாற்றுங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களா எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய சபையை நீ மாற்றி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை அறியாதவர்கள் இந்த கிராமத்தில் உம்மை அறியாதவர்கள் உண்டு. அவர்களும் ஜீவனுள்ள தேவனாய் உம்மை கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபை வழிந்து பெருகட்டும் ஆண்டவரே. நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. அநேக ஆத்துமாக்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு ஏற்ற சபையால் இது மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.